அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ ஏஐசி, எஸ்எஸ்சி மற்றும் நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவு 2 பேரும் சேர்ந்து இந்த விஷன் மிஷன் 2.0 நடத்திட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த சீரீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நீங்கள் பார்க்க போகிறது மெடிவல் இந்தியா ப்ளஸ் ஏர்லி மாடர்ன் இந்தியா. ஓகேங்களா? ஸோ மெடிவல் அண்ட் ஏர்லி மாடர்ன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் இன்றைக்கான டாபிக்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஏர்லி மெடிவல் அண்ட் அரைவல் ஆஃப் டர்க்ஸ். இந்த ஏர்லி மெடிவலில் நம்ம ட்ரைபார்ட்டியேட் ஸ்ட்ரகிள் பற்றி பார்ப்போம், அண்ட் தென் சோலாஸ் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? மெயின்லி அதுதான் ஃபோக்கஸ்ட் ஏரியா ஆஃப் யூபிஎஸ்சி. தென் வித் ரெஸ்பெக்ட் டு டெல்லி சுல்தான்ஸ், ஓகே, டெல்லி சுல்தானேட்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்மளோட மெடிவலுடைய அனாலிசிஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஏன்ஷியன்ட்டோட இதுவாகி தான் இருக்குது. ஓகேங்களா? மெடிவல்னு தனியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இட் இஸ் ஸோ மினிசிபல். Okay, with respect to UPSC, they are asking so less amount of questions with respect to medieval India. பட் அதுலேயும் சில ஃபோக்கஸ் ஏரியாஸ் இருக்குது. இப்போ மெடிவல் இந்தியா பார்க்குறதுக்கே நமக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, அட்லீஸ்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் ஏரியாஸ் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இட் இஸ் மோர் தென் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகேங்களா? அப்போ அது என்னென்னலாம் ஃபோக்கஸ் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஏர்லி மெடிவல் எரா. ஏர்லி மெடிவல் எரா அப்படிங்கிறது என்னென்னா 750 1200 AD. ஓகேங்களா? இதில் தே ஆர் ஆஸ்கிங் அபவுட் த ஃபவுண்டர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மால் டைனாசிட்டிஸ், டைனாசிட்டியோடைய பேர், டைனாசிட்டி நேம் அண்ட் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் த டைனாசிட்டி ஆர் த இம்பார்ட்டண்ட் கிங்ஸ் ஆஃப் த டைனாசிட்டி, இம்பார்ட்டண்ட் கிங்ஸ். அப்போ யூ ஹாவ் டு நோ அபவுட் த டைம் லைன். Importantly, you have to know about the timeline of the dynasties. Okay, and then some important informations about the tripartite struggle between the Palas, Pratiharas and then Rashtrakutas. Palas, Pratiharas, Rashtrakutas for Kanauj. Kanauஜுக்கு தான் அந்த tripartite struggle நடக்குது. அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, அப்போ வேற என்ன சார் அப்போ சின்ன சின்ன கிங்டம்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டேலாஸ் இருக்காங்க. ஓகேங்களா? காலாச்சுரி, அதுக்கப்புறம் கங்கா, அண்ட் தென் சேனா, அண்ட் தென் பரமாராஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சொலாங்கிஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன டைனாசிட்டிஸ் இருக்காங்க. இவங்களுடைய மெயினான கிங்கோடைய பேர், அவங்களுடைய கேபிட்டல், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபவுண்டரோட பேர். ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சால், இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் போதும். டைம்லைன், பொலிட்டிக்கல் டைம்லைன் தெரிஞ்சால் போதும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அதுதான் அவங்க இந்த ஏர்லி மெடிவல் எரால ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு மெடிவல் இந்தியா யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் விஜயநகர் கிங்டம். விஜயநகர் கிங்டமை நல்லா படித்து வச்சுருங்க. ஓகேங்களா? விஜயநகர்லேருந்து அவங்க நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஓகே, அதுவும் குறிப்பாக கிருஷ்ணதேவராயா பற்றி கேட்குறாங்க. ஓகே, விஜயநகர் குறிப்பாக கிருஷ்ணதேவராயா நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ், நெக்ஸ்ட்டு அடுத்த இம்பார்ட்டண்ட்டான இடம் பக்தி, ஏரியா ஆஃப் பக்தி. பக்தியோட செயின்ஸ், பக்தி செயின்ஸ், அவங்களோட கண்டெம்பரரிஸ் யார், அவங்க என்ன சொன்னாங்க. ஓகேங்களா? இதை ஆர்ட் அண்ட் கல்ச்சரோட சேர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிவல் இந்தியாவில் நம்மளோட நாலேஜஸை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பக்தி மூமெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மெடிவல் இந்தியா. ஓகே, இது இல்லாமல் முகல்ஸில் உங்களுக்கு யாரை இம்பார்ட்டண்ட்டாக படித்தா போதும் அப்படின்னா, அக்பரை படித்தா போதும்னா அட்லீஸ்ட், ஓகே, போதும்னா அக்பரோட படிச்சுட்டு போதும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. டைம் இருந்தால், இல்லைனா இஃப் யூ கேன் ரீட் எவ்ரி திங், பட் அட்லீஸ்ட் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் அக்பரையாவது நம்ம படிக்கணும். ஓகே, அதுவும் அக்பருடைய அந்த பாலிசிஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரிலீஜியஸ் பாலிசிஸ், ராஜ்புட் பாலிசிஸ், அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு லேண்டு, மன்சப்தாரி சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த மாதிரி, அதுக்கப்புறம் அவங்களுடைய பேட்ரனேஜஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், லிட்ரேச்சர். ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமாக ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் பெயிண்டிங்ஸ் ஆஃப் முகல்ஸ், முகல் பெயிண்டிங்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஓவராலாக
மிஸ் பண்ணக்கூடாத ஏரியாஸ். ஆஃப் லேட் எது இம்பார்ட்டண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஸ்டில் யூபிஎஸ்சி ஹாஸ் நாட் பிக்ட் அப் தட் டாபிக், பட் அதர் எக்ஸாம்ஸ் லைக் சிடிஎஸ் இதுலலாம் வந்து ஆஃப் லேட் 2 டாபிக்ஸ் வந்து அதர் தேன் தீஸ் ஆர் கெட்டிங் இம்பார்ட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மராத்தாஸ், செகண்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அஹோம் கிங்டம். ஓகேங்களா? அப்போ மராத்தாஸ் அண்ட் அஹோம் கிங்டம் இது ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மராத்தாஸ் ரொம்ப நல்லா டீப்பாக படிக்கணும். பட் அஹோம் கிங்டம்ஸ் யூ ஹாவ் டு நோ அபவுட் சம் த ஃபவுண்டர்ஸ். அதுக்கப்புறமா வந்து இப்போ யுனெஸ்கோவில் அவங்களுக்கான அந்த இது ரெகக்னிஷன் வந்துச்சு, அந்த இதை பற்றி படிங்க, மொய்தம்ஸ் பற்றி படிங்க. அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு லச்சத் பொர்பொகான் அவரை பற்றி படிங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா போதும். கரண்ட் அஃபேர்ஸில் ஏன்னா இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி சுற்றி வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. நாட் இன் யூபிஎஸ்சி பட் அதர் சிடிஎஸ், சிஏபிஎஃப் லைக் தட் அந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா. அண்ட் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் டெல்லி சுல்தானேட்ஸ், விஜயநகர், பாமினிஸை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பாமினி கிங்டம் ஆர் டெக்கன் சுல்தான்ஸ். ஓகே, அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு முகல்ஸ். ஸோ இந்த ஏரியாஸ் தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியாஸ். நம்ம எல்லாத்தையும் சொன்ன மாதிரி இருக்கும், பட் இந்த பர்டிகுலர் விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே போதும். இது ஏர்லி மிடிவல்னா டைம் லைன், இது முகல்னா அக்பர் அண்ட் பெயிண்டிங்ஸு. ஸோ லைக் தட் நீங்கள் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் மிடிவல். அதுக்கப்புறம் டைம் இருந்தால் ஃபுல்லாக கூட பாருங்கள். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஆனால் வந்து பர் இயர் 2லேருந்து மேக்ஸிமம் 1லேருந்து 3 கொஸ்டின்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க, அதிகமாக கேட்குறதில்ல. ஓகே, அண்ட் தென் சோலாஸ், அதையும் நம்ம சொல்ல மறந்துட்டோம் பாருங்கள். இது ஏர்லி மிடிவல்லே வரும். சோலாஸ் இஸ் ஆல்சோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஏரியா விச் தே ஆர் ஃபோக்கஸிங். ஓகே, சோலாஸையும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏர்லி மிடிவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு 2 important topics we are going to see here. First is with respect to tripartite struggle. Tripartite struggle between Palas, Pratiharas and Rashtrakutas. ஓகேங்களா? பிரதிஹாராஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லிட்ரலி த மீனிங் ஆஃப் பிரதிஹாரா இஸ் டோர் கீப்பர்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? தே ஆர் த டோர் கீப்பர்ஸ். ஓகேங்களா? பிரதிஹாராஸ். ஸோ தே கிளைம் தேர் லீனியேஜ் ஃப்ரம் லக்ஷ்மண். ஓகேங்களா? ராம் லக்ஷ்மண் இருக்காங்களா, ராமாயணத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மணர், அவருடைய லீனியேஜாக இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஏன்னா ராமருக்கு அவர் தான் வந்து டோர் கீப்பராக இருந்திருக்காரு. ஸோ அவங்கள்லேருந்து நான் வந்திருக்கேன். அண்டு வி ஆர் அசைன்டு டு வாட் டு சே டு ப்ரொடெக்ட் த பவுண்ட்ரி ஆஃப் அவர் லேண்டு. அதனால தான் நாங்கள் டோர் கீப்பர்ஸ், நாங்கள் தான் பிரதிஹாராஸ் அப்படின்னு அவங்க வந்து பேசுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அரப் இன்வேஷன்ஸையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலி தே ஹவ் ரெசிஸ்டட். ஓகே, த அரப் இன்வேஷன்ஸ் ஹவ் பீன் ரெசிஸ்டட் பை பிரதிஹாராஸ். ஸோ இப்போ நம்ம வி ஆர் கோயிங் டு சி த ட்ரைபார்ட்டியேட் அண்ட் டைம் லைன் ஆஃப் பிரதிஹாராஸ். அப்போ ட்ரைபார்ட்டியேட் பிரதிஹாராஸ், இந்த ட்ரைபார்ட்டியேட் ஸ்ட்ரகிளில் பொறுத்த வரைக்கும் தே ஆர் ஸ்ட்ரகிளிங் ஃபார் ஒன் இம்பார்ட்டன்ட் ஏரியா விச் இஸ் கனோஜ். கனோஜோடைய இம்பார்ட்டன்ஸ், யார் அதை வந்து ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க அந்த கனோஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷவர்தனா தான் அவரோட கேபிட்டலாக வச்சுருக்காரு. ஹர்ஷவர்தனா இறந்ததுக்கு அப்புறம் the battle for the capture of Kanuj becomes so intensified. ஓகே, ஆளுக்கு கொஞ்சம் டைமில் வந்து அந்த கனுஜை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பட் யாராலையுமே வந்து முழுசாக கன்சாலிடேட் பண்ண முடியல. ஸோ எவென்ச்சுவலி தே ஹவ் எக்ஸாஸ்டட், த 3 parties have exhausted their resources for their fight of Kanuj. ஓகேங்களா? அந்த மாதிரி கனுஜை வந்து அந்த ரிசோர்ஸஸை எக்ஸாஸ்ட் பண்ணதுனால they have eventually leave way for the Arab invasions. ஓகேங்களா? ஸோ அதர் இன்வேஷன்ஸுக்கு வந்து அவங்க வந்து அடுத்து வழிவகுத்துட்டாங்க. ஸோ இந்த 250 வருஷம், 250லேருந்து 300 வருஷங்கள் இவங்களுக்குள்ளேயே அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. எதுக்காக சண்டை போடுறாங்க? கனூஜ்காக சண்டை போடுறாங்க. அப்போ குஜாரா பிரதிகாராஸ்ங்கிறது டோர் கீப்பர்ஸ். அவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்னு குஜராத்லேருந்து வராங்க. ஸோ குஜாரா பிரதிகாராஸ்ங்கிறது தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இனிஷியலி நாகபட்டா 1 is the founder of this empire. ஓகேங்களா? of this dynasty.
ஓகே. ஸோ நாகப்பட்டா ஒன் இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் திஸ் டைனாசிட்டி. அந்த ஃபவுண்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ ரெசிஸ்ட் த அராப் இன்வேஷன்ஸ். அராப் இன்வேஷன்ஸை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறாரு. ஓகே, அராப் இன்வேஷன்ஸை இனிஷியலாக ரெசிஸ்ட் பண்ணுறாரு. அண்ட் ஹி ஆல்சோ எஸ்டாப்ளிஷஸ் இஸ் அத்தாரிட்டி இன் த பார்ட்ஸ் ஆஃப் மால்வா. ஓகே, ஸோ அந்த மாதிரி குஜராத் அந்தந்த இடங்களில் வந்து அவர் வந்து இது பண்ணுறாரு. ஓகேங்களா, அத்தாரிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு கம்ஸ் வஸ்தராஜா இன் இஸ் லீனேஜ். ஓகேங்களா, எப்போ வந்து இந்த ட்ரைபார்ட்டியேட் ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு வஸ்தராஜா அண்ட் தர்மபாலா அண்ட் ஹியர் துருவா. இவங்க 3 பேர்ல இருந்து தான் இந்த ட்ரைபார்ட்டியேட் ஸ்ட்ரகிள் வந்து ஆரம்பிக்குது. தே ஆர் கண்டெம்பரரிஸ். ஓகே, ஸோ வஸ்தராஜா வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, தர்மபாலா மேலே வந்து படையெடுத்து போகணும்னு நினைக்கிறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆன் இஸ் வே துருவா கம்ஸ் அண்ட் டிஃபீட்ஸ் வஸ்தராஜா. ஸோ பட் துருவா கேனாட் என்ன பண்ண முடியலன்னா, அவரால் வந்து கன்சாலிடேட் பண்ண முடியல. ஹி வித்ட்ராஸ் ஃப்ரம் த டிஃபீட். ஓகேங்களா, அதாவது வந்து அங்கேருந்து வித்ட்ரா பண்ணிடுறாரு துருவா. ஏன்னா அவரோட எய்ம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் டு கான்கோர் நார்த் இந்தியா பட் டு கண்ட்ரோல் எஸ்டாப்ளிஷஸ் அத்தாரிட்டி ஓவர் த குஜராத் அண்ட் மால்வா. ராஷ்டிரகூட்டாஸ் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஆர் த லார்ட்ஸ் ஆஃப் டெக்கன். ஸோ அவங்களுடைய எய்ம் எல்லாமே என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு பிளண்டர் நார்த் இந்தியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் தென் செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, டு எஸ்டாப்ளிஷ் தேர் அத்தாரிட்டி ஓவர் த குஜராத் அண்ட் மால்வா. இந்த கான்சென்ட்ரேஷன் தான் அவங்களுக்கு இருக்கே தவிர மேஜராக வந்து கனூஜை வந்து போய் பிடிக்கணுங்கிற இது இல்லை. கனூஜை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு எம்பையரை வந்து நம்ம வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமாக இருக்குது. ஸோ இன் திஸ் ப்ராசஸ் தே ஆர் வீக்கனிங் பிரதிகாரா டைனாசிட்டி ஓவர் அண்ட் ஓவர் டைம் அண்ட் அகெயின். ஓகேங்களா, ஏன்னா துருவா போயிட்டு அடிச்சுட்டு வராரா, அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வஸ்தராஜா கொஞ்சம் வீக் ஆயிடுறாரு. ஸோ தர்மபாலா இந்த பொலிட்டிக்கல் வேக்யூமை பயன்படுத்திட்டு தர்மபாலா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி கேப்சர்ஸ் கனூஜ் இனிஷியலி. அண்ட் தென் இந்த கனூஜை வந்து மறுபடியும் இந்த தர்மபாலா இந்த வஸ்தராஜாவுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டா டு அகெயின் ரீகெய்னிங் த கனூஜ். ஓகேங்களா, இந்த மாதிரி மாற்றி 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 த கனூஜ் இஸ் ஷிஃப்டிங் ஃப்ரம் ஒன் டைனாசிட்டி டு அதர் டைனாசிட்டி. ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ரகிள் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைபார்ட்டியேட் ஸ்ட்ரகிள் அப்படின்றது சொல்லுவாங்க. எந்த டைமில் ஆரம்பிக்குது, யார் டைமில் ஆரம்பிக்குதுன்னா, இந்த பிரதிகாரா டைம் ஆஃப் வஸ்தராஜா, த பாலா டைம் ஆஃப் தர்மபாலா அண்ட் இது ராஷ்டிரகூட்டாஸ் டைமில் துருவா. ஓகே, இவங்க 3 பேர். ஸோ இவங்க 3 பேரும் கண்டெம்பரரிஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாகப்பட்டா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் டிஃபீட்டிங் தர்மபாலா. ஹீ இஸ் டிஃபீட்டிங் தர்மபாலா. நாகப்பட்டா 2 இஸ் டிஃபீட்டிங் தர்மபாலா. ஓகே, அண்ட் ஹீ எஸ்டாப்ளிஷ் த அத்தாரிட்டி ஆன் கனூஜ். ஓகேங்களா, அண்ட் தென் அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டண்ட்டான ரூலர், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூலர் இன் ராஷ்டிரகூட்டா இது பிரதிகாரா டைனாசிட்டி இஸ் போஜா 1. ஓகேங்களா, இவரை மிஹர் போஜா அப்படின்னு சொல்லுவாங்க. போஜா 1 ஆர் மெஹர் போஜா. அண்ட் இ ஆல்சோ இஸ் அ விஷ்ணு பக்தர். ஓகேங்களா, இவர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர். ஸோ இவருடைய இதில் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் இவரை எப்படி சொல்லியிருப்பார் இவரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிவராகா அப்படிங்கிற அந்த டைட்டிலும் இவர் வந்து அசியூம் பண்ணியிருப்பார். ஓகே, ஆதிவராகா அப்படிங்கிற டைட்டில் இஸ் அசியூம்டு பை ஹிம் ஹூம் மெஹர் போஜா ஆர் போஜா 1. மெஹர் போஜா அப்படிங்கிறத நம்ம ஏன் சொல்கிறோன்னா, பரமாரால அதே மாதிரி போஜா அப்படிங்கிற ஒரு மன்னர் இருக்கார். பரமாரா பிரதிகாராவுடைய ஃபியூடியூட்ரிஸ் தான் வந்து பரமாராஸ், அப்புறம் சௌஹான்ஸ், அப்புறம் வந்து சாளுக்கியாஸ், ஈஸ்டர்ன் சாளுக்கியா, அது குஜராத் சாளுக்கியான்ஸ் ஆர் சொலங்கீஸ், இவங்கெல்லாம் வந்து சண்டேலாஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஃபியூடியூட்ரிஸ். ஸோ பரமாராலையும் ஒரு போஜா வருவார். இவரோட கண்டெம்பரரி கிடையாது, கொஞ்சம் லேட்டாக வருவார். ஓகேங்களா, இவருக்கு கொஞ்சம் லேட்டாக வராரு. ஸோ அவருக்கும் இவரையும் டிஸ்டிங்விஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹிஸ்டாரியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை மெஹர் போஜா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ கன்சாலிடேட்ஸ் த கனூஜ். ஓகேங்களா, ஸ்ட்ரென்தன்ஸ் த கனூஜ் அஸ் அ கேபிட்டல். யார் கேபிட்டலை கன்சாலிடேட் அண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஹர் போஜா தான் வந்து கன்சாலிடேட் அண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு இவரை பற்றி அல் மசூதி. ஓகேங்களா, அல் மசூதி. பட் இஸ் நாட் த கண்டெம்பரரி ஆஃப் போஜா. ஓகேங்களா, இவர் வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வராரு. ஒரு
1020 அந்த ஏடியில் தான் வராரு. ஓகேங்களா? ஸோ இவரோட டைம் பாருங்க 836 885. பட் இவரை பற்றி அவர் எழுதியிருக்காரு. என்னென்னு எழுதியிருக்காருன்னா ப்ரௌமா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து போஜாவா இருக்கும் அப்படின்னு ஹிஸ்டாரியன்ஸ் வந்து அசியூம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? போமா அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் அல் மசூதி வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்த டைமில், அல் மசூதி வர டைமில் தே ஹாவ் நோ ஆக்சஸ் டு த சீ போர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகேங்களா? அப்போ வந்து தே ஹாவ் நோ ஆக்சஸ் டு த சி அப்படின்னா என்னதுன்னா, தே ஹவ் லாஸ்ட் குஜராத் டு ராஷ்டிரகூட்டாஸ் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? அந்த மாதிரி எவென்ச்சுவலாக அவங்க லாஸ் ஆனதுனால தான் தே ஹாவ் டிக்ளைன்ட், தேர் பவர் ஹாஸ் பீன் டிக்ளைன். பிகாஸ் ட்ரேட் பண்ண முடியல, அவங்களால வந்து கேவல்ரியை வந்து இம்போர்ட் பண்ண முடியல. பிகாஸ் தே ஆர் நோன் ஃபார் தேர் பெஸ்ட் கேவல்ரிஸ். பெஸ்ட் கேவல்ரி இந்த 3 பேர்ல யாருக்கு இருந்தது அப்படின்னா பிரதிகாராஸ் கிட்ட தான் இருந்துச்சு. பெஸ்ட் எலிஃபென்ட் ஆர்மி யார்கிட்ட இருந்துச்சு இந்த 3 பேர்லனா பாலாஸ் கிட்ட தான் இருந்துச்சு. பிகாஸ் தே கண்ட்ரோல்டு ஒரிசா. ஓகேங்களா? ஒரிசா, பீகார் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணதுனால தே ஹாவ் த பெஸ்ட் எலிஃபென்ட் ஆர்மி. ஓகே, ஸோ இது இந்த போஜாவை பொறுத்த வரைக்கும் இவர் தான் வந்து ஹைட் ஆஃப் த பவரில் இருக்காரு. பிரதிகாராஸோடைய அந்த இதுவை மறுபடியும் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஓகேங்களா? அல் மசூதி இவரை பற்றி பேசியிருக்காரு. ஓகே, அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இவரோட பையன் தான் வந்து மகேந்திரபாலா ஒன். மகேந்திரபாலா ஒன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இஸ் மெயின்டைனிங் த கிங்டம் விச் ஹஸ் பீன் கிவன் பை ஹிம் பை ஹிஸ் ஃபாதர். ஓகேங்களா? அவரால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல, பட் கன்சாலிடேட் பண்ணுறாரு. அண்ட் இஸ் ஆல்சோ ஃபைட்டிங் வித் காஷ்மீர். ஓகேங்களா? காஷ்மீர் ராஜா கூட வந்து ஃபைட் பண்ணுறாரு. பட் இஸ் சீடிங் சம் ஆஃப் இட்ஸ் பஞ்சாப் டெரிட்டரிஸ் டு த காஷ்மீர், ஃபோர்ஸ் டு சீட் த பஞ்சாப் டெரிட்டரிஸ் டு காஷ்மீர் ராஜா. அண்ட் he has also inscribed, inscriptions has been given on his name from கத்தியவார்லேருந்து, அதுக்கப்புறமா வந்து ஈஸ்டர்ன் பஞ்சாப். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவத், இந்த ஏரியாலாம் இவரோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இவரோட பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹிபாலா. ஓகேங்களா? இவர் பிரதிகாரா டைம்லேயும் ஒரு மஹிபாலா இருக்காரு. அதே மாதிரி பாலாஸ்லேயும் வந்து மஹிபாலான்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த மஹிபாலாவும் இந்த மஹிபாலாவும் வேற பீரியட்ஸ்லேயும் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மஹிபாலா அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் த பேட்ரன் ஆஃப் த செயின்ட் ஆர் போயட், செயின்ட் கிடையாது, போயட் ராஜசேகர். ஓகேங்களா? ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு போயட்டோடைய பேட்ரன் வந்து யாரு? மஹிபாலா ஆஃப் ராஷ்டிரகூட்டா, ஆஃப் பிரதிகாரா டைனாஸ்டி. அண்ட் திஸ் Mahipala has been defeated by Indra III. Indra III defeats Mahipala. ஓகேங்களா? ஸோ திஸ் ஃபர்தர் வீக்கன்ஸ் த பிரதிகாரா டைனாசிட்டி. அண்ட் அகெயின் கிருஷ்ணா III இருக்கார் பார்த்தீங்களா, he is also defeating one of the பிரதிகாரா ரூரல். ஓகேங்களா? ஸோ அவருமே வந்து 1947 போயிட்டு அவர் வந்து டிஃபீட் பண்ணுறாரு. ஓகே, பிரதிகாராஸை. ஸோ இட் டெமாலிஷ் தேர் பேக் போன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு பெட்டி ரூலர்ஸாக வாழ்கிறாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் கம்மியானவுடனே த ஃபிடியூட்ரிஸ் ஹவ் டிஃபீட்ஸ் தெம் ஆல்சோ. ஃபிடியூட்ரிஸும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து டிஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ தே ஹவ் ஷ்ரங்க்டு. ஓகே, அவங்களோட பவர் வந்து ஷ்ரிங்க் ஆகுது. ஸோ லாஸ்ட்டாக வந்து வித் ரெஸ்பெக்ட் டு யாஷ்பால், அவர் தான் வந்து லாஸ்ட் கிங் ஆஃப் பிரதிகாராஸாக இருக்கார். ஓகேங்களா? பிரதிகாரா எம்பையரோட லாஸ்ட் கிங்காக யாஷ்பால் தான் இருக்கார். ஓகேங்களா? ஸோ இந்த சைடு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாஸோடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நாட் மேஜர் கிங்கோட லீனியேஜ்லேருந்துலாம் எதுவும் வரல. ஹி ஹாஸ் பீன் எலெக்டட். ஓகேங்களா? இந்த எலெக்டட் அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு எப்படி தெரியுதுன்னா கைமூர் காப்பர் இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? கைமூர் ஓகே, கைமூர் காப்பர் இன்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து தான் நமக்கு வந்து இஸ் பின் எலெக்டட் கிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகே, எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஒடந்தபுரி விகாரா ஆர் மொனாஸ்ட்ரி இவர் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, அண்ட் தென் தர்மபாலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ் த இம்பார்ட்டன்ட் கிங் வித் ரெஸ்பெக்ட் டு பாலா டைனாசிட்டி. ஓகேங்களா? பாலா டைனாசிட்டியில் இவர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா he has given 200 villages for the maintenance of நலந்தா யூனிவர்சிட்டிக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்காக 200 வில்லேஜஸை கொடுத்துருக்காரு. அதோட வருமானங்களை
அவங்க நலந்தா யூனிவர்சிட்டிக்காக பயன்படுத்தலான்னு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா வந்து இஎஸ் ஆல்சோ விக்ரமசில்லா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது இவர் தான். விக்ரமசில்லா யூனிவர்சிட்டி ஹஸ் பின் கன்ஸ்ட்ரக்டட் பை தர்மபாலா. ஓகே. அண்ட் தென் சுலைமான் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வந்து ஒரு மர்ச்சன்ட். ஓகேங்களா. சுலைமான் அப்படிங்கிற ஒரு டிராவலர், இவரை பற்றி எழுதியிருக்காரு. ரூமா அப்படின்னு சொல்லியிருப்பார். ரூமானா தர்மா, which has been attributed to தர்மபாலா. ஓகே. ஸோ இதெல்லாம் இவரோட இம்பார்ட்டன்ஸ். பொலிட்டிக்கலாக என்ன பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு தேவபாலா இவரோட சன். ஓகேங்களா. இவர் பெருசாக ஒன்றும் பண்ணல. he has maintained the kingdom. ஓகே. அண்ட் தென் மஹிபாலாவை பற்றி நம்ம ஏன் பார்க்குறோம், இந்த மஹிபாலாவை பற்றி நம்ம ஏன் பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, கண்டெம்பரரி ஆஃப் ராஜேந்திர சோழா, ராஜராஜா அண்ட் ராஜேந்திரா. பட் ராஜேந்திரா தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ராஜேந்திரா இஸ் டிஃபீட்டிங் மஹிபாலா. ஓகேங்களா. இவரை டிஃபீட் பண்ணிட்டு தான் இஸ் அஸ்யூமிங் த டைட்டில் கங்கை கொண்ட சோழா. ஓகேங்களா. ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற அந்த இடத்தையே வந்து அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அண்ட் இஸ் டிஃபீட்டிங் திஸ் கை, மஹிபாலாவை தான் அவர் வந்து டிஃபீட் பண்ணுறாரு. ஓகேங்களா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ராஷ்டிரகூட்டாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தண்டி துர்கா இஸ் த ஃபவுண்டர். தண்டி துர்கா. ஓகே. தண்டி துர்கா இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ராஷ்டிரகூட்டா எம்பையர் ஆஃப்டர் டிஃபீட்டிங் த சாளுக்கியா ஆஃப் பதாமிஸ். ஓகேங்களா. பதாமி சாளுக்கியாஸை டிஃபீட் பண்ணி லாஸ்ட் கிங்கான கீர்த்திவர்மன் 2வை டிஃபீட் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் எஸ்டாப்ளிஷிங் அன் எம்பையர். ஓகே. அண்ட் தென் கிருஷ்ணா ஒன் எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் கன்ஸ்ட்ரக்டிங் எல்லோரா கேவ்ஸில் கைலாஷ் டெம்பிள். கேவ் 16ல் கிருஷ்ணா 1 இஸ் கன்ஸ்ட்ரக்டிங் கைலாஷ் டெம்பிள். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிருஷ்ணா 1 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கிருஷ்ணா இருக்காங்க, கிருஷ்ணா 3 அதெல்லாம் இருக்காங்க. ஸோ அப்படி ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா அது தப்பாயிடும். ஓகே. கைலாஷ் டெம்பிள் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அதுக்காக இவர் ஃபேமஸ். அண்ட் துருவா ஃபார் த ஸ்டார்டிங் ஆஃப் இது ட்ரைபார்ட்டியேட் ஸ்ட்ரகிள், வி ஹவ் நோன் தட். அண்ட் தென் வந்து கோவிந்தா 3 ஆல்சோ அ ஃபேமஸ் ரூலர். ஓகேங்களா. அவருமே இஸ் எக்ஸ்பேண்டிங் த எம்பையர். ஓகேங்களா. இவங்களுடைய ஃபிடியூட்ரிஸ், அதுக்கப்புறம் இவங்களுடைய கண்டெம்பரரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கியாஸ் ஆஃப் வெங்கி, கங்காஸ். ஓகேங்களா. இவங்கெல்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கீழே இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல்லவாஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் பல்லவாஸோடைய கண்டெம்பரரி. அதுக்கப்புறம் பல்லவாஸ்லேருந்து இங்கே சோலாஸு கூட இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஃபைட்டை. ஓகேங்களா. ஸோ பல்லவாஸ், சோலாஸ், சேராஸ், பாண்டியாஸ், அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து வெங்கீஸ். ஓகேங்களா. சாளுக்கியா ஆஃப் வெங்கி. அண்ட் தென் லேட்டர் சாளுக்கியாஸ். ஓகே. ஸோ இவங்க கூடலாம் வந்து அவங்க சண்டை போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்காக தான் அவங்களுக்கு அந்த போர்ட்டு தேவைப்பட்டுச்சு. போர்ட்டை கண்ட்ரோல் பண்ணது பிரதிஹாராஸ். அவங்களோட பவர் வந்து இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் கனுஜ். ஸோ கனுஜை கண்ட்ரோல் பண்ணணும்னு அவங்களும், பாலாஸுமே வந்து கனுஜை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா வந்து கனுஜ் அப்படிங்கிறது ஒரு வாஸ்ட் ஏரியா, ஒரு வாஸ்ட் லேண்ட். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமி. ஏன்னா வந்து நமக்கான அந்த அந்த எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ் அதெல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு எல்லாருமே வந்து நினச்சாங்க. ஓகே. ஸோ லாஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா 3. அமோக வர்ஷா ரொம்ப இம்பார்ட்டண்ட். அமோக வர்ஷாவை பொறுத்த வரைக்கும் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அசோகா ஆஃப் சவுத். ஓகேங்களா. அசோகா ஆஃப் சவுத்துன்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியான்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோக வர்ஷாவை தான் சொல்கிறோம். கிட்டத்தட்ட 62 வருஷம் ரூல் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. அண்ட் இஸ் நோன் ஃபார் இஸ் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் பேட்ரனேஜஸ். ஓகே. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் பேட்ரனேஜஸ்க்கு தான் வந்து அவர் ஃபேமஸ். அண்ட் ஹி ஹஸ் ரிட்டன் ஹிம்செல்ஃப் இஸ் அ போயட். ஓகேங்களா. ஸோ கவிராஜ்ய மார்கா அப்படிங்கிற ஒரு புக்கு எழுதியிருக்காரு. ஓகேங்களா. அது வந்து கன்னடா புக்கு. ஓகேங்களா. ஒன் ஆஃப் த அர்லியஸ்ட் கன்னடா போயட்ரி அந்த புக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்னமாலிகா அப்படின்னு ஒரு சான்ஸ்கிரிட் புக்கையும் எழுதியிருக்கார். ரத்னமாலிகா, கவிராஜ மார்கா கன்னடா புக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரத்னமாலிகா வந்து சான்ஸ்கிரிட் புக்கு. ஓகேங்களா. இது ரெண்டுத்தையுமே எழுதியிருக்காரு. அண்டு அவருடைய டாட்டர், ஓகேங்களா, சந்திரபிரபா போலா அப்படிங்கிற அவங்க பார்த்தீங்கன்னா ரைச்சூர் டோப். ஓகேங்களா. அதை கொஞ்ச நாள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க.
கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த கவர்னர்ஷிப்பில் அவங்க கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க, அவங்களோட டாட்டர். ஓகேங்களா. ஸோ அமோக வர்ஷா இஸ் எ ஜெயின். ஜெயின் இவர் வந்து ஒரு ஜெயினாக இருந்திருக்காரு. ஓகேங்களா. பேட்ரனேஜ் டு ஆல் த அதர் பீப்புள் ஆல்சோ, பட் மெயினாக வந்து இவர் வந்து ஒரு ஜெயினாக இருந்திருக்காரு. ஓகே. அண்ட் தென் இவங்களோட டைமில் வந்து தே ஹவ் கிவன் பேட்ரனேஜ் டு அதர் லாங்குவேஜஸ் ஆல்சோ. கன்னடாவுக்கு மட்டும் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் அப்ரம்சா அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான போயட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வயம்பு. அவரையும் வந்து இவங்களோட கோர்ட்டில் பேட்ரனேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து 3 மகா கவிஸ் ஆஃப் கன்னடா லிட்ரேச்சர், பம்பா, பொன்னா, ராணா அப்படின்ற இந்த 3 பேரையுமே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ராஷ்டிரகூட்டாஸ் ஹவ் பேட்ரனைஸ்டு தம். அவங்க தான் அதை பேட்ரனைஸ் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ பம்பா தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு ஜெயின். அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he has written ஆதி புராணா. ஆதி புராணா இஸ் அபவுட் த ஃபர்ஸ்ட் ஜெயின் தீர்த்தங்கரா. ஓகேங்களா, ரிஷபதேவா. ஸோ கிருஷ்ணா 3, இந்திரா 3 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். he has defeated மஹிபாலா ஆஃப் பிரதிகாரான்னு. அண்ட் தென் கிருஷ்ணா 3 பார்த்தீங்கன்னா அகெயின் he has also defeated பிரதிகாராஸ் அண்ட் he has also defeated பரந்தகா. ஓகேங்களா, பரந்தகா 1 வந்து டிஃபீட் பண்ணுறாரு கிருஷ்ணா 3. ஸோ அதனால அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. ஸோ தக்கோலம், பேட்டில் ஆஃப் தக்கோல போர், அதில் வந்து பரந்தகா சோலா ஹாஸ் பீன் டிஃபீட்டட். ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியை தான் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்ட்ரியை நம்ம வி ஆர் கோயிங் டு சி. ஓகேங்களா. இவங்க 2 பேருக்கும் ராஷ்டிரகூட்டாஸ் பிரதிஹாராஸ் அண்ட் பாலாஸ், இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுதான் வருது. ஓகேங்களா. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராவின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புக்தி. ஓகேங்களா. வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராவின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புக்தி, அப்புறம் வந்து விஷயா ஆர் மண்டலா, அதுக்கப்புறம் கீழே வந்து பட்டலா. கிராமா அப்படிங்கிறது தான் வந்து பட்டலா. ஓகேங்களா. ராஷ்டிரகூட்டாஸுக்கு மட்டும் அது மாறுது. ராஷ்டிரகூட்டாஸுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ராஷ்டிரா வருது, ராஷ்டிரா, அதுக்கப்புறம் விஷயா, அதுக்கப்புறம் இங்கே கீழே அவங்களுக்கு புக்தி அப்படின்னு வருது. ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு மேலே வருது, இவங்க 2 பேருக்கும் வந்து ப்ராவின்சஸுக்கு பேர் வந்து புக்தி, ராஷ்டிரகூட்டாஸுக்கு வந்து கிராமாஸுக்கு பேர் புக்தி. ஸோ இந்த 2 டிஃப்ரென்சஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் எல்டர்ஸ் இருக்காங்க. வில்லேஜ் எல்டர்ஸ் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம மகாஜனா அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா மகாடரா அப்படின்னு சொல்கிறாங்க. மகாடரா இல்லை மகாஜனா. ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து இவங்கள கூப்பிட்றாங்க, கிராம மகாஜனா ஆர் கிராம மகாதரா. அதே மாதிரி வந்து ரெவென்யூ அஃபீஷியல்ஸ் வந்து இந்த டைமில் ஹெரிடிட்ரி ஆகுறாங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம தேச குட்டா. ஓகேங்களா, அவங்கள அப்படி தான் கூப்பிட்றாங்க, கிராம தேச குட்டா. ஓகே, இல்லைனா நாடு கவுண்டாஸ். ஓகேங்களா, இந்த 2 டேர்ம்ஸ் தான் வந்து ஃபார் ரெவென்யூ அஃபீஷியல்ஸ். இந்த ரெவென்யூ அஃபீஷியல்ஸோட டேர்ம் வந்து லேட்டராக வந்து இன் மராத்தா டைம்ஸ்லாம் எப்படி மாறுது, தேஷ்முக்ஸ் அப்படின்னு மாறுது. இவங்களோட அந்த மராத்தா டைமில் தேஷ்முக்ஸ் ஆகுது. ஓகே, அதுவும் ஹெரிடிட்ரி தான். ஸோ these are the important terms which you have to know with respect to these kind of tripartite struggle. இவங்களோட எக்கனாமி அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எக்கனாமி எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம ஃபியூடல் எக்கனாமி. ஓகேங்களா, அப்போது த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேண்ட் ஹாஸ் பீன் இன்க்ரீஸ்ட் மோர் தேன் ட்ரேட். ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னா இவங்களுடைய அந்த எக்கனாமிக்கு வந்து அந்த ட்ரேடு இல்லாததுனால காயின்ஸ் அதிகமாக வந்து யூஸ் பண்ண முடியல, காயின்ஸ் இல்லை. ஸோ அஃபீஷியல்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேலரிக்கு பதில் தே ஹவ் பீன் கிவன் லேண்ட். ஓகேங்களா, லேண்டை தான் கொடுக்குறாங்க, சேலரியாக வந்து லேண்டை கொடுக்குறாங்க, அதுலேருந்து வர வருமானத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து அஃபீஷியல்ஸுக்கு சேலரியே கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு ஃபியூடல் எக்கனாமியாக தான் வந்து இந்த டைமில் வந்து இவங்க இருந்திருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ஃபியூடலிசம் இருக்குதுன்னா சொசைட்டி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டி ரொம்ப க்ளோஸ்டு சொசைட்டியாக இருந்திருக்கும். ஓகேங்களா, ட்ராவல் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க. அண்டு தர்மசாஸ்திராஸ், இந்த டைமில் இருக்கக்கூடிய தர்மசாஸ்திராஸ் ஆஸ் டோல்ட் இல்லைனா அட்வைஸ்ட் அகெயின்ஸ்ட் மெனி ஆஃப் தெம் கோயிங் அவுட் சைடு. ஓகேங்களா, எங்கே போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசல், ஒரு மான், ஒரு புல், ஒரு சர்டன் டைப் ஆஃப் வந்து ஒரு கிராஸ் வந்து விளையும். ஓகேங்களா, அந்த கிராஸ் விளையாத இடங்களை தாண்டி அவங்க போகக்கூடாது.
ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த தர்மசாஸ்திரத்தில் எழுதி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து என்னென்னா உள்ளுக்குள்ளேயே இருக்கணும், நதியை கிராஸ் பண்ணி போகக்கூடாது, சீயை கிராஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு தர்மமாகவே அவங்க வந்து கடைப்பிடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா வேற எங்கன்னா இவங்க போயிட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸை இவங்க ஃபோக்கஸ் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா இட் வில் கிரியேட் அ சோஷியல் ரெவல்யூஷன். ஸோ அந்த ரெவல்யூஷனை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேற எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு இவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் தென் சதி, அதுக்கப்புறமா வந்து பர்தா சிஸ்டம், இது எல்லாமே வந்து இந்த டைமில் வந்து ஹைலி ப்ரிவலண்ட். அதுவும் வந்து குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா டு ஹையர் கேஸ்ட் விமன்ஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்டர் மேரேஜ் இல்லாமல் போச்சு, ரீமேரேஜ் இல்லை, விடோ மேரேஜ் இல்லை, சைல்டு மேரேஜ் இருந்துச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ்டு சொசைட்டியாகவும் ரொம்ப வந்து ஷ்ரிங்கன் எக்கனாமியாகவும், ஓகேங்களா, ஃபியூடல் சொசைட்டியாகவும் இந்த டைமில் இவங்க வாழ்ந்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் தீஸ் ஆர் த ஸ்மால் கிங்டம்ஸ். ஓகேங்களா. இந்த ஸ்மால் கிங்டம்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது என்னென்ன, யார் யார் எங்கே இருந்தாங்க அப்படிங்கிறத மட்டும் ஜஸ்ட் ஒரு வாட்டி சும்மா பாருங்கள். ஓகே. இந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் யூ. ஜஸ்ட் ஒரு வாட்டி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சோலாஸுக்கு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் சோலா, பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். அப்புறம் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ கண்டெம்பரரியாக ட்ரைபார்ட்டியட் ஸ்ட்ரகிள் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது தான் சோலாஸுமே வந்து தே ஆர் எஸ்டாப்ளிஷிங் தேர் ரூல். ஓகே. ஸோ சோலாஸ், விஜயாலய சோலா 848 ஆர் 850 தான் அவர் வந்து இஸ் எஸ்டாப்ளிஷிங் இஸ் ரூல். ஓகே. அண்ட் அபராஜித பல்லவா, அவர் வந்து இவரோட பையன் ஆதித்யா, அவர் வந்து டிஃபீட் பண்ணுறாரு. பட் ஈ இஸ் எஸ்டாப்ளிஷிங், விஜயாலய சோலா இஸ் எஸ்டாப்ளிஷிங் த எம்பையர். ஓகே. நெக்ஸ்ட்டு ஆதித்யா 1 வராரு. ஓகேங்களா. ஸோ இஸ் ஆல்சோ கன்சாலிடேட்டிங் அண்ட் எக்ஸ்பேண்டிங் த எம்பையர். ஓகே. தொண்டை மண்டலம் இதெல்லாம் வந்து அவர் இஸ் கேப்சரிங். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பராந்தகா 1 வராரு. பராந்தகா 1 இஸ் ஆல்சோ எஸ்டாப்ளிஷிங், எக்ஸ்பேண்டிங். ஓகேங்களா. நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது தான் இவங்களுக்கும் ராஷ்டிரகூட்டாஸுக்குமே சண்டை வருது. ஓகேங்களா. இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இருமுடி சோலா. ஓகேங்களா. இருமுடி சோலா அப்படின்னு வந்து அவங்க கூப்பிடுவாங்க. பிகாஸ் இஸ் ஆல்சோ டிஃபீட்டிங் பாண்டியாஸ் அண்ட் எர்லியர் ஆல்சோ டிஃபீட்ஸ் ராஷ்டிரகூட்டாஸ். கிருஷ்ணா 2 வந்து டிஃபீட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு பழி வாங்குற விதமாக தான் கிருஷ்ணா 3 வந்து இவரை டிஃபீட் பண்ணுறாரு இன் தக்கோலம். ஓகே. ஸோ பராந்தகா 1, பட் இஸ் நாட் ஃபேமஸ் ஃபார் தட். இஸ் ஃபேமஸ் அண்ட் நோன் ஃபார் இஸ் இன்ஸ்கிரிப்ஷன், உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன், விச் இஸ் டாக்கிங் அபவுட் த வில்லேஜ் அசம்பிளிஸ் ஆர் கிராம் அசம்பிளிஸ். ஓகேங்களா. கிராம சபையை பற்றி பேசுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அதை பற்றி பேசுது. ஸோ அதுக்காக தான் பராந்தகா 1 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த எம்பையர் இஸ் நாட் ஸ்டேபிள் அன்டில் ராஜராஜா கம்ஸ் டு பிக்சர். த எம்பையர் இஸ் சம்வாட் ஷேக்கி அண்ட் இட் இஸ் கோயிங் இன் டு அ டர்மாயில் ஸ்டேஜ். ஓகேங்களா. அப்புறம் ராஜராஜா வராரு. ராஜராஜா தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா he is expanding the empire aggressively. Okay. And he is establishing the authority and controlling northern Sri Lanka. northern Sri Lanka பிடிக்கிறாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் he is also capturing Maldives. Okay. And he is also assuming the title மும்முடி சோழா. ஓகேங்களா. மும்முடி சோழா அப்படிங்கிற அந்த டைட்டில் அசியூம் பண்ணுறாரு. சேராஸை டிஃபீட் பண்ணுறாரு, பாண்டியாஸை டிஃபீட் பண்ணுறாரு. ஓகே. அண்ட் இஸ் ஆல்சோ பேட்டர்னைசிங் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். இதுதான் இவங்களுடைய ஃபேமஸ். ஓகேங்களா. ஸோ எப்போ வந்து ஒரு மன்னர் வந்து பேட்டர்னைஸ் பண்ண முடியும், ஒரு ஆர்கிடெக்சருக்கெலாம் வந்து டைம் ஒதுக்க முடியும்னா அவரோட எம்பையர் வந்து ஸ்டெபிளைஸ்டு ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டைமில் தான் ஸ்டெபிளைஸ் ஆகுது. ஓகே. ஸோ இஸ் கன்ஸ்ட்ரக்டிங் த ஃபேமஸ் பிரகதீஸ்வரா டெம்பிள். ஓகே. ராஜராஜ சோழன் தான் வந்து பிரகதீஸ்வர டெம்பிளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. அண்டர் விச் ஸ்டைல்? அண்டர் த ஸ்டைல் ஆஃப் திராவிடா ஆர்கிடெக்சர். மேலே இருக்காங்க பார்த்தீங்களா இந்த பாலா, பிரதிஹாராஸ், ராஷ்டிரகூட்டாஸ், இவங்களோட டைமில் நகரா அண்ட் விசாரா டெம்பிள் அந்த பேட்டர்னேஜஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. இதுக்கு பேரலா. ஸோ நகரா ஸ்டைல் ஹஸ் அட்டைன்ட் இட்ஸ் ஜெனித் டியூரிங் திஸ் டைம் ஒன்லி. ஓகேங்களா. இங்கே சண்டேலாஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கிரஜராஹோ டெம்பிள்ஸாக இருக்கட்டும், லக்ஷ்மண சுவாமி டெம்பிள்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்த இந்த சைடில் சொலாங்கிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மவுண்ட் அபுவில் வந்து தே ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் ஜெயின் டெம்பிள்ஸ். ஓகே. அவங்களுக்கு பேட்டர்னேஜ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கொனார்க் சன் டெம்பிள்ஸ்,
அதுக்கப்புறம் இந்த டெம்பிள்ஸ் எல்லாமே இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் on the basis of Nagara style of architecture. So Nagara style of architecture is attaining its zenith during the tripartite struggle only. Okay, even though they have fought among themselves, அவங்களுக்குள்ள வந்து அவங்க பொலிட்டிக்கல் அத்தாரிட்டிக்காக சண்டை போட்டாலும் அந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியில் ஒரு சில ஸ்டெபிளைஸான டைமில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமோக வர்ஷா இந்த மாதிரி, அப்புறம் மெஹர் போஜா, இவங்கெல்லாம் ஸ்டெபிலிட்டி கொண்டு வந்தாங்கல்ல, அந்த டைமில் தே ஆர் ஆல்சோ பேட்டர்னைசிங் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஓகே, ஸோ அந்த டைமில் அவங்க வந்து நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரை பேட்டர்னைஸ் பண்ணுறாங்க. இவர் வந்து சோலாஸ் வந்து தே ஆர் பேட்டர்னைசிங் திராவிடா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஓகே, திராவிடா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெம்பிள்ஸில் 3 டெம்பிள் இருக்குது. ஒன்று வந்து பிரகதீஸ்வரா டெம்பிள் ஆஃப் ராஜராஜா. ராஜேந்திரா இஸ் ஆல்சோ கன்ஸ்ட்ரக்டிங் அ டெம்பிள் கங்கை கொண்டா சோழபுரமில். கங்கை கொண்ட சோழபுரம் டெம்பிள் ஒன்று கட்டுறாரு. ஓகேங்களா, அது ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் தாராசுரமில் ஒரு டெம்பிள் வந்து கட்டப்படுது, அதுவும் ஃபேமஸ். அது யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறா, எந்த சோலா கிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, எந்த சோலா கிங் இஸ் கன்ஸ்ட்ரக்டிங் அ டெம்பிள், ஐராவதேஸ்வரா டெம்பிள் இன் தாராசுரம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே வந்து ஃபேமஸாக போகுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ராஜேந்திரா வராரு. ஓகேங்களா, இவரோட டைம்லேயே ராஜேந்திராவை ஒரு கோ ரீஜெண்டாக வந்து இவர் அறிவிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ராஜராஜா வந்து இறந்ததுக்கப்புறம் ராஜேந்திரா இஸ் அசியூமிங் த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கிங்ஷிப் அண்ட் ஈ இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ராஜராஜா ஃபேமஸ், பட் ஈ இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸ்பேண்டிங் இம்பீரியல் சோலாவுடைய ஜெனித் வந்து எங்கே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திரா கிட்ட தான் வருது. ஏன் ராஜேந்திரான்னு நம்ம சொல்கிறோன்னா, ஈ இஸ் லிட்ரலி டிரான்ஸ்ஃபார்மிங் த பே ஆஃப் பெங்கால் இன்டு சோலா லேக். சோலா லேக்காக வந்து அவர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாரு. இங்கேருந்து சைலேந்திரா எம்பையருக்கு இஸ் சென்டிங் த ஆர்மி. ஓகேங்களா, ஏன் அந்த சைலேந்திரா எம்பையருக்கு வந்து ஸ்ரீவிஜயா எம்பையருக்கு வந்து இஸ் சென்டிங் த ஆர்மி டு கண்ட்ரோல் தெம். ஏன் அப்படின்னா he wants to directly control the Chinese trade. ஓகே, சைனீஸ் ட்ரேடை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து இந்த ஸ்ரீவிஜயா எம்பையரை வந்து பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அண்ட் இஸ் ஆல்சோ கேப்சரிங் ஸ்ரீவிஜயா எம்பையர். ஓகே, அவரோட இன்ஃப்ளூயன்ஸை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலநாட்டுறாரு. அவருக்கு சாதகமான ஒரு கிங்கை அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு ஹி இஸ் கம்மிங். ஓகே, ஸோ இது ப்ளஸ் ராஜேந்திரா இஸ் ஆல்சோ கோயிங் அண்ட் டிஃபீட்டிங் மஹிபாலா ஆஃப் பாலா டைனாசிட்டி. ஓகே, மஹிபாலா வந்து டிஃபீட் பண்ணுறாரு அண்ட் அசியூமிங் த டைட்டில் கங்கை கொண்ட சோழா. இங்கே போயிட்டு கடாரம் வரைக்கும் போயிட்டு இது பண்ணதுனால கடாரம் கொண்டான் அப்படிங்கிற அந்த டைட்டிலும் இவர் வந்து இது பண்ணுறாரு. ஓகேங்களா, கடாரம் கொண்டான். அண்ட் இஸ் ஆல்சோ லிட்ரேட். ஸோ அதனால் வந்து இஸ் ஆல்சோ அசியூமிங் த டைட்டில் ஆஃப் பண்டித சோழா. ஓகே, பண்டித சோழா அப்படிங்கிற அந்த டைட்டிலையுமே வந்து இஸ் அசியூமிங். ஓகே, ஸோ இது எல்லாமே இவங்களாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து வரவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எய்தர் மெயின்டைனிங் ஆர் சம்வாட் லூசிங் த கிரிப்பை வந்து லூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தடுத்து கொஞ்சம் கிரிப்பை வந்து லூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப இந்த லீனியேஜில் ரொம்ப அடுத்து லாஸ்ட் ஃபேமஸான ரூலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலோத்துங்கா. ஓகேங்களா, குலோத்துங்க சோழன் 1 அவர் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். அண்ட் இஸ் கண்டெம்பரரி ஆஃப் ராமானுஜா. ஓகேங்களா, ராமானுஜாச்சாரியா பக்தி செயின்ட்டாக இருக்கார்ல, அவருடைய கண்டெம்பரரி குலோத்துங்க சோழா. ஓகே, அண்ட் இஸ் ஆல்சோ ஃபேமஸ் ஃபார் வாட் டு சே, அந்த டேரிஃபை வந்து அந்த சுங்கம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்கிறாரு. ஓகேங்களா, ஸோ அதனால் இவரோட டைட்டில் வந்து சுங்கம் தவிர்த்த சோழன். ஓகே, குலோத்துங்க சோழன் சுங்கம் தவிர்த்த சோழனாக வந்து வராரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் லாஸ்ட் இந்த லீனேஜில் வந்து லைனில் வந்து யார் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திரா 3. ஓகேங்களா, ராஜேந்திரா 3 தான் இருக்காங்க. ஸோ he has been finally defeated by Pandyas and their kingdoms is the Chola kingdom is annexed to Pandya kingdom. ஓகே, ஸோ இதான் வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி. அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய ஃபுல் நாடுமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா சோழ நாடு இல்லைன்னா சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோழ மண்டலம். அண்ட் இட் ஹாஸ் பீன் டிவைடட் இன்டு மண்டலம்ஸ். அப்புறம் வந்து வளநாடு அண்ட் தென் நாடு. ஓகேங்களா, அண்ட் தென் நாடு. ஓகே, வளநாடு அண்ட் நாடு. ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த இது. இந்த நாடு கீழே தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகரம்,
ஊர், சபா இதெல்லாமே இருக்கும். ஓகேங்களா. நகரம் வந்து அர்பன் ஏரியா. ஓகேங்களா. நகரத்தார் வாழ்வாங்க. நகரம்ல நகரத்தார் வாழ்வாங்க. அப்புறம் ஊரில் வந்து மிக்ஸ்டு பீப்புள் இருப்பாங்க. ஓகேங்களா. சபாவில் வந்து யாருன்னா இட் இஸ் கிவன் டு பிராமின்ஸ். ஓகேங்களா. அக்ரஹாரா அதுதான் வந்து சபாவாக இருக்குது. அது வந்து பிராமின்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த சபாவை பற்றி, இந்த சபாவுடைய அந்த ஃபங்க்ஷனிங் பற்றி பேசுகிறது தான் வந்து இந்த உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் பராந்தகா 1. ஓகேங்களா. அதில் வந்து 6 கமிட்டிஸ் போடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா வந்து தே ஹவ் பீன் எலெக்டடு. அது எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க, குடவோலை முறை மூலமாக வந்து அவங்க வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு எலெக்ட் பண்ணணும்னா என்னென்ன விதிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அந்த உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷனில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சோலாவுடைய அந்த ரெவென்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறவு வரை திணைக்களம். புறவு வரி திணைக்களம் அப்படிங்கிறது தான் அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோடைய பேர். நெக்ஸ்ட்டு இந்த மன்னருக்கு வந்து ஆர்மி இருப்பாங்கள்ல, அவங்க ஆர்மி பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைக்கோளார் பெரும்படை. மன்னருடைய ராயல் ஆர்மி பேர் வந்து கைக்கோளார் பெரும்படை. இதெல்லாம் டேர்ம்ஸாக வந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ டிஎன்பிசியில் யூபிஎஸ்சி டிஎன்பிசி ரெண்டு சேர்ந்து படித்தவங்களுக்கு இதெல்லாம் ஈஸி தான் இந்த டேர்ம்ஸு. பட் யூபிஎஸ்சி மட்டும் பார்க்குறவங்களுக்கு தே வுட் ஹவ் நாட் எக்ஸ்போஸ்ட் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ். அதனால தான் நம்ம வந்து சொல்லிட்டுருக்கோம். ஓகே. ரிவைஸ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சவங்க ரிவைஸ் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ கைக்கோளார் பெரும்படை. ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து இந்த கண்டோன்மெண்ட், ஆர்மி கண்டோன்மெண்ட் இல்லைனா ட்ரைனிங் ஏரியா, ட்ரைனிங் கேம்ப்னுலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. கடகம் அப்படின்னு வந்து அந்த பேர். ஓகேங்களா. கடகம்னு சொல்லுவாங்க அதை. ஓகே. அதுக்கப்புறமா வந்து பர்சனல் பாடி கார்ட்ஸ் ஆஃப் கிங். ஓகேங்களா. அவங்களுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வேலைக்காரன். வேலைக்காரன் லிட்ரலாக அவங்களோட பேர் வந்து வேலைக்காரன் அர்த்தம். ஓகேங்களா. அதே மாதிரி பர்சனல் விமன் பாடி கார்ட்ஸும் இருந்திருக்காங்க. அவங்களோட பேர் வந்து படி மகளிர். ஓகே. அவங்களோட பேர் வந்து படி மகளிர். ஓகே. அண்ட் தென் இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் லேண்ட் வந்து அதுக்கு வந்து சில மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. மா குழி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து சில மெஷர்மெண்ட்ஸ்லாம் அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் டேக்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து நிறைய டேக்ஸ் சிஸ்டம்ஸ். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லேண்டுக்குமான பேரும் அவங்க வச்சுருக்காங்க. என்ன லேண்டுக்கான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வேளாண் வகை அப்படிங்கிறது வந்து உழவர்களுடைய பேர், உழவர்களுடைய லேண்டோட பேர், கல்டிவேட்டர்ஸோடைய லேண்டோட பேர். ஓகேங்களா. ஷாலபோகா அப்படிங்கிறது வந்து ஸ்கூல்ஸுக்காக, ஷாலா அப்படின்னா வந்து சாலை. ஓகேங்களா. ஷாலை அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஸ்கூலில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான அதுக்காக வந்து கொடுக்கப்பட்ட லேண்ட் அப்படின்னு அர்த்தம் ஷாலபோகா. ஓகே. ஷாலபோகா. அப்புறம் பள்ளிச்சந்தம். பள்ளிங்கிறது ஜெயின் டெம்பிள், ஜெயின் ஸ்கூல்ஸ். ஓகேங்களா. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பள்ளிச்சந்தம். அதுக்கு தான் பள்ளின்னே பேர் வருது. ஓகேங்களா. ஜெயினுக்கு தான் வந்து பள்ளிச்சந்தம். அதுக்கப்புறம் தமிழில் அது பள்ளியாக மாறுது. ஓகேங்களா. தமிழ் டேர்மில் அது பள்ளியாக மாறுது. அப்புறம் தேவதானா, பிரம்மதேயா. தேவதானா அப்படிங்கிறது டெம்பிளுக்காக, பிரம்மதேயா அப்படிங்கிறது வந்து அக்ரஹாரா இதுக்காக வந்து கொடுக்கறது தான். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் மாதிரி இந்த மாதிரி 5 டைப்ஸ் ஆஃப் லேண்ட் சிஸ்டம்ஸ் வந்து சோலாஸ் வந்து வச்சுருந்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் சோலாஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸாக நீங்கள் பார்க்கணும். ஓகே. அண்ட் தென் அஃபீஷியல்ஸை பொறுத்த வரைக்கும், சோலா அஃபீஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் பெருந்தனம் சிறுந்தனம், அதாவது வந்து ஹையர் அஃபீஷியல்ஸ் லோவர் அஃபீஷியல்ஸ்னு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் we have I think we have comprehensively finished cholas. Okay. ஸோ இப்போ நம்ம early medieval உடைய கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் யூ வில் ஹாவ் அன் ஐடியா வாட் அண்ட் ஆல் we should read. With reference to Indian history, which of the following is or are essential element of elements of the feudal system? என்னென்ன? A very strong centralized political authority. A very strong centralized political authority அப்படின்னாலே அது ஃபியூடலிசமுக்கு அகேன்ஸ்ட். ஓகேங்களா. வீக் சென்ட்ரல், அப்புறமா வந்து ஃபியூடல்ட்ரிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்போ தான் அது வந்து ஃபியூடல் சிஸ்டமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். A very weak provincial or local political authority. The statement is wrong. அப்படியே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. Emergence of administrative structure based on control and position of land.
பொசிஷன் ஆஃப் லேண்ட் இஸ் த ஃபியூடல் எக்கானமி. ஓகேங்களா? எமர்ஜென்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர், கிரியேஷன் ஆஃப் லேண்ட் லார்ட் வேசல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃபியூடல் லார்ட் அண்ட் இஸ் ஓவர்லார்ட். லார்ட் வேசல் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். இது ரெண்டும் கரெக்டு. ஸோ 2 and 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? 2 and 3. Next, consider the following statements regarding Indian feudalism in the early medieval period. Consider the following with respect to Indian medieval period. The revenue assignments were called as boga. இது ஓகே, இது கரெக்ட் தான். Hereditary chief neither collected revenues nor assumed administrative power அப்படிங்கிறது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஹெரிடிட்டரி சீஃப் தான் வந்து இந்த ரெண்டுத்தையுமே வந்து பண்ணுறாங்க. ஸோ 1 only இஸ் த கரெக்ட். ஏன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ 1 only இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Consider the following dynasties: Hoysalas, Gahadwalas, Kakatiyas, and then Yadavas. How many of the above dynasties established their kingdom in the early 8th century AD அப்படிங்கிறாங்க. இவங்க யாருமே வந்து 8th century ADயில் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணல. ஓகேங்களா? இவங்களை இந்த ஒய்ஷாலாஸ், அப்புறமா வந்து காக்காத்தியாஸ், யாதவாஸ், இவங்கெல்லாம் நீங்கள் எங்கே படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாவுதீன் கில்ஜியோட டைமில் மாலிக் கஃபூர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சதர்ன் எக்ஸ்பெடிஷனுக்கு வருவார். ஓகேங்களா? அந்த டைமில் இவங்க எல்லாரையுமே வந்து அனிலேட் பண்ணியிருப்பார். ஓகே, அந்த டைமில் இருக்கக்கூடிய அலாவுதீன் கில்ஜியோடைய கண்டெம்பரரிஸாக இவங்க எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க, அவங்க வந்து 8th centuryலேருந்து இல்லை. ஓகேங்களா? 8th centuryயில் யார் இருக்காங்க? பாலாஸ், பிரதிகாராஸ், ராஷ்டிரகூட்டாஸ், இவங்கெல்லாம் தான் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இவங்களில் யாருமே இல்லை. ஸோ நன் இஸ் த ஆன்சர். கஹதவாலாஸ் ஆர் ஆல்சோ அதுக்கப்புறம் டிஸ்இன்டகிரேட், பிரதிகாராஸ் வந்து டிஸ்இன்டகிரேட் ஆனதுக்கப்புறம் கனுஜை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். நனுகா இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் சண்டேலா டைனாஸ்டி. ஓகேங்களா? ஜெயசக்தி இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு சண்டேலாஸ். ஓகே, ஸோ பரமாராஸ் வராது. பரமாராஸோடைய டைனாசிட்டியோடைய அந்த ஃபவுண்டர் வந்து உபேந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அவர் வரமாட்டார். நாகபட்டா 2 நம்ம இப்போ தான் பார்த்தோம், குஜாரா பிரதிகாரா. போஜா இஸ் ஆல்சோ குஜாரா பிரதிகாரா. ராஷ்டிரகூட்டா கிடையாது. ராஷ்டிரகூட்டாவுடைய ஃபவுண்டர் தண்டி துர்கா. ஓகே, ஸோ 2 only, 2 pair only இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஹியர். நெக்ஸ்ட்டு லக்ஷ்மி கர்ணா. லக்ஷ்மி கர்ணா வந்து பாலா டைனாஸ்டி கிடையாது. லக்ஷ்மி கர்ணா அப்படின்னு நம்ம பாலாவில் எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டோம். உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படின்னு இல்லைன்னாலுமே பாலான்னு தான் முடியும். கோபாலா, தேவபாலா, தர்மபாலா அப்படி தான் முடியும். லக்ஷ்மி கர்ணா அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் அது வராதுனாவது நம்ம யூ ஹாவ் டு டேக். ஓகேங்களா? அப்படி அசியூம் பண்ணலாம். ஸோ பாலா டைனாஸ்டி கிடையாது. அண்ட் பீமா 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாளுக்கியா தான். சாளுக்கியா ஆஃப் குஜராத். அராபோட இன்வேஷனை வந்து தடுத்ததில் பீமாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பங்கு இருக்குது. ஓகேங்களா? அண்ட் தென் ஜெயபாலா வந்து பார்த்தீங்கன்னா இந்து ஷாஹி டைனாசிட்டி, ஷாஹியா டைனாசிட்டி தான். ஜெயபாலா, ஆனந்த் பாலா, இவங்க எல்லாருமே வந்து எந்த டைமில் வருவாங்க பார்த்தீங்கன்னா, தே ஹவ் ரெசிஸ்டட் த இன்வேஷன் ஆஃப் early இன்வேஷன்ஸ் ஆஃப் யார் அப்படின்னா வந்து முகமது ஆஃப் கஸ்னி. கஸ்னியோட இன்வேஷன்ஸை வந்து இவங்க தடுக்கிறாங்க. அப்போவே நம்மலாம், அதாவது வந்து இந்த இந்த சைடில் இருக்கவங்களாம் நார்தன் கிங்டம்ஸ்லாம் வந்து ஒன்றா இருந்திருந்தா, ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, இந்துக்குஷோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன்லாம் தெரிஞ்சிருந்தால், they would have gone to the aid of the Hindu Shahi dynasty. அந்த எய்டு வந்து அவங்க பண்ணாததுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டர் இயர்ஸ் இட் காஸ்ட் தேர் கிங்டம் இட் செல்ஃப். ஓகேங்களா? இன்வேஷன் ஆஃப் அரப்ஸ், டர்க்ஸ் வரத்துக்கான ரீசனாகவுமே வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் ஃபியூடே வந்து ஒரு காரணமாகவும் அமையுது. ஓகேங்களா? ஸோ ஜெயபாலா வந்து இந்து ஷாஹி தான், அதோடைய டைனாசிட்டி தான். லலிதா ஆதித்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்பாலா கிடையாது. ஓகேங்களா? உத்பாலா டைனாசிட்டி கிடையாது. உத்பாலா இவர் வந்து காஷ்மீரோட மன்னர் தான். லலிதா ஆதித்யா வந்து காஷ்மீரோட மன்னர் தான். ஓகேங்களா? ஆனால் வந்து கர்கோட்டா டைனாசிட்டி. ஓகேங்களா? உத்பாலா டைனாசிட்டி கிடையாது. அவந்தி வர்மன் அப்படிங்கிறவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் உத்பாலா டைனாசிட்டி. ஓகே, ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ராங். ஸோ 2 தான் கரெக்டு. ஸோ 2 only இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். அல்பருனி கிதப் உல் ஹிந்த் வாஸ் ரிட்டன் இன் விச் ஆஃப் த லாங்குவேஜ்? அது வந்து அல்பருனி வந்து அரபிக் லாங்குவேஜில் தான் எழுதுறாரு. ஓகேங்களா? அவர் வந்து யார் கூட வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்னி கூட வராரு. அவர் முகமது ஆஃப் கஸ்னி கூட வந்து அல்புர்னி வராரு. ஓகே, அண்ட் ஹீ ரைட்ஸ் அபவுட் இந்தியா. ஓகே, இந்தியாவை பற்றி எழுதுறாரு. கிதாபுல் ஹிந்த் அப்படிங்கிற அந்த
இது ஸ்டோரி அபவுட் இந்தியா அது. ஓகே, அண்ட் தென் அரபிக் லாங்குவேஜில் எழுதுறாரு. நெக்ஸ்ட்டு, which Arab scientist could be given the credit of Christianizing the mathematical disciplines of algorithm? Al-Khuzami, இவர் தான் அதோடைய இது. ஓகேங்களா? Chola inscriptions mention several categories of land. Which of the following is meant to maintenance of the school? Maintenance of the school is shala boha. Maintenance of the school இதுதான். ஓகேங்களா? ஜென்ரலாக ஜெயின் டெம்பிள்ஸ்ன்னு ஜெயின் ஸ்கூல்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா பள்ளி சந்தம்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இது புதுசாக இருக்குன்னு நினைக்காதீங்க, தேவதானத்துடைய இன்னொரு பேர் இது. ஓகேங்களா? Who among the following led the successful military campaign against the kingdom of Srivijaya, the powerful maritime state which ruled the Malay Peninsula, Sumatra, Java and the neighboring islands? யாரு அப்படின்னா ராஜேந்திரா ஒன் ஆஃப் சோலா. ஓகேங்களா? இங்கேயே பாருங்க, அவங்களுடைய இதுவையும் கொடுத்துருக்காங்க, அவங்களோட டைனாஸ்டியும் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்குறதுக்கும் நெக்ஸ்ட் டைம் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவங்களதில் யாராவது ஒருத்தவங்கள கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஏரிப்பட்டி டேர்ம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஏரிப்பட்டி, ஏரினாலே நமக்கு இது லேண்டு அப்படிங்கிறது, அந்த வில்லேஜ் டேங்க் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ லேண்ட் ரெவென்யூ ஃப்ரம் விச் வாஸ் செட்டப் அப்பார்ட் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த வில்லேஜ் டேங்க். இது கரெக்ட். தனி ஊர் அப்படிங்கிறது ஆல்ரெடி பேர்லேயே இருக்குது, தனியான ஊர் அது. ஓகேங்களா? அது ரொம்ப பெரிய ஊர், மற்ற ஊர் கூட சேர்க்க முடியாது, தனியாக இருக்குது. தனியாக அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, ஃபினான்ஸு, அட்மினிஸ்ட்ரேஷன் இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் தனி ஊர்னு பேர். ஓகேங்களா? வில்லேஜ் டொனேட்டட் டு அ சிங்கிள் பிராமின் ஆர் அ குரூப் ஆஃப் பிராமின் அப்படிங்கிறது தப்பு. ஓகேங்களா? ஸோ அது வராது. ஸோ பிராமின்ஸுக்கு கொடுக்கறது வந்து பிரம்மதேயா. அப்புறம் கட்டிகாஸ் அப்படிங்கிறது, கட்டிகாங்கிறதும் காலேஜஸ் தான். ஓகேங்களா? ஜென்ரலி டைட் டு அட்டாச் டு த டெம்பிள்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து 3 வரும், 1 வரும், 2 வராது. ஓகே, 1 and 3 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஐயாவொலி மர்ச்சன்ட் கில்டு வாஸ் ஒரிஜினலி எஸ்டாப்ளிஷ் இன் ஹயோல் அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேங்களா? அது கரெக்ட் தான். மணிகிராம் அப்படிங்கிறதும் மர்ச்சன்ட் கில்ட் பேர் தான். இது ரெண்டும் வந்து மர்ச்சன்ட் கில்டோடைய பேர், ஐயாவொலி, மணிகிராம். ஓகே, ஸோ இது வந்து சப்பார்டினேட் டு அஞ்சு வண்ணம் அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? அதுக்கான நமக்கான ப்ரூஃப் எதுவும் கிடையாது. பட் தே ஹவ் கொலாபரேட்டட் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்குது. பட் இவங்க வந்து சப்பார்டினேட் டு ஹிம் தெம் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இல்லை. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், 1 only இஸ் கரெக்ட் இயர். ஓகேங்களா? இப்போ நம்ம வி ஆர் மூவிங் இன்டு டெல்லி சுல்தானேட்ஸ். ஓகே, டெல்லி சுல்தானேட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டெல்லி சுல்தானேட் வர்றதுக்கான அந்த பேக்ரவுண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலி Arab conquest of Sindh has taken place during the years of 712 itself. 712ஸ்லேயே வந்து முகமது பின் காசிம் வந்து அரப் கான்குவஸ்ட்டுக்கு அரப் மூலமாக அரப்லேருந்து சிந்துக்கு வந்துடுறாரு. ஓகேங்களா? he is defeating the ruler of Sindh called as தஹீருங்கிறவர் டிஃபீட் பண்ணுறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபியூட்னால அண்ட் த ஸ்ட்ராங்கர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பிரதிஹாராஸ் நம்ம பார்த்தோம். இயர்லி இன்கர்ஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க நாகப்பட்டா வந்து தடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுவும் அதுக்கப்புறம் தே ஹவ் கம்ப்ளீட்லி ரவுட்டட் அண்ட் டெஸ்ட்ராய்டு பை சொலாங்கி சார் சாளுக்கியாஸ் ஆஃப் குஜராத்தோடைய மன்னர் வந்து அவரை வீழ்த்திடுறாரு. ஓகேங்களா? அது பீமா 1 கிடையாது, வேற ஒருத்தர். ஓகேங்களா? அது வீழ்த்திடுறாரு. ஸோ அடுத்த 200 வருஷத்துக்கு தே ஹவ் சீஸ் டு பி அ த்ரெட் ஃபார் இந்தியா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான த்ரெட்டாக யார் தான் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது ஆஃப் கஜினி தான் வராரு. ஓகே, ஸோ முகமது ஆஃப் கஜினி இஸ் ரைடிங். ஓகேங்களா? அவரோட ரைட்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயபாலா ஆனந்த்பாலா இந்து ஷாஹி டைனாசிட்டியை வந்து ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக அவர் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கே அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆகிடுது. அண்ட் தென் ஃப்ரம் 1015 1028 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 to 18 ரைட்ஸ் வந்து அவர் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து படையெடுக்கிறார். அண்ட் he has successfully plundering the riches of the Indian states. ஓகேங்களா? அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் லாஸ்ட் ரைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோம்நாத் ரைடு ஆஃப் 1028 AD. ஓகேங்களா? சோம்நாத் ரைடு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அவர் அங்கே சோம்நாத்தில் வந்து ரைட் பண்ணும்போது தான்
மஹிபாலாவை ராஜேந்திர சோழா வந்து இங்கே டிஃபீட் பண்ணிகிட்டு இருக்கார். ஓகேங்களா, இந்த சைடில் இது, இந்த சைடில் இது. ஸோ போத் ஆர் கண்டெம்பரரிஸ். ஓகேங்களா. ஸோ அண்ட் இஸ் ஆல்சோ பேட்டர்னைசிங் அல் பருனி. ஓகேங்களா, கசினி அல் பருனின்னு முடியுது பாருங்க. ஓகேங்களா, ஐன்னு முடியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்தௌசி அப்படிங்கிற ஒருத்தரையுமே வந்து இவர் வந்து பேட்டர்னைஸ் பண்ணுறாரு. அவர் வந்து ஷா நாமா அப்படின்னு இவரை பற்றி ஒரு புக் எழுதுறாரு. ஷா நாமா. ஓகே, ஷா நாமா அப்படின்ற புக் எழுதுறாரு. ஸோ ஃபர்தௌசி ஐ. ஓகே, ஃபர்தௌசி. அப்புறமா வந்து உத்பி அப்படிங்கிறவரையும் வந்து பேட்டர்னைஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி 3 பேரை வந்து அவர் வந்து பேட்டர்னைஸ் பண்ண, நிறைய பேரை பேட்டர்னைஸ் பண்ணலாம், பட் தே ஆர் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ஷா நாமா எழுதுறது, இவர் ஷா நாமா எழுதியிருக்காரு, இவர் வந்து கித்தாபுல் ஹிந்த் எழுதியிருக்காரு. ஓகே, அந்த நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான த்ரெட்டாக வந்து வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து வெறும் பிளண்டரஸாக தான் வராங்க. ஆனால் கான்கோர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது அப் கோரி. ஓகேங்களா, ஈஸ் கான்கோரிங் முல்தான், சிந்து, பஞ்சாப் இந்த இடத்தெல்லாம் வந்து கான்கோர் பண்ணுறாரு. அதே சமயத்தில் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் it would have the disintegration of Pratihara dynasty has been completely taken place and their place has been taken by their feudatories வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ one important feudatories come out from them. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌஹான்ஸ். சௌஹான்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கிங் நமக்கு 2 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, ஒன்று வந்து விக்ரக ராஜா அப்படிங்கிற ஒருத்தர் ஹிஸ்ட்ரியில் பேசுகிறாங்க. செகண்ட் இம்பார்ட்டண்டான கிங் அவர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஸ் ரிலேட்டட் டு த பேட்டில் ஆஃப் டெரைன். ஓகேங்களா, ரொம்ப ஒரு கிரவுண்ட் சேஞ்சிங் மூமெண்ட் வந்து அந்த இடத்துல தான் நடக்குது. ஓகேங்களா, ஸோ பேட்டில் ஆஃப் டெரைனில் அந்த சௌஹானில் யார் வந்து லீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சௌஹான் 3. பிருத்திவிராஜ் சௌஹான் 3 அவர் தான் வந்து லீட் பண்ணுறாரு. ஸோ அவரும் வந்து என்ன பண்ணுறாருன்னா இன்டர்னலாக நிறைய பிளேசஸை வந்து இஸ் கான்கரிங். ஓகே, அண்ட் போத் ஆஃப் தெம் இஸ் கெட்டிங் டிஃபீட்டட் பை பீமா 3. பீமா 3 வந்து 2 பேரையுமே வந்து டிஃபீட் பண்ணுறாரு. ஸோ 2 பேருக்குமே வேறு வழி இல்லாமல் நார்த் சைடுக்கு வராங்க. நார்த் சைடில் வரும்போது அந்த பேட்டில் ஆஃப் டெரைன் வந்து நடக்குது. 1191 ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டெரைனில் பிருத்திவிராஜ் சௌஹான் 3 இஸ் டிஃபீட்டிங் கௌரி. பட் அகெயின் செகண்ட் பேட்டில் ஆஃப் டெரைனில் சௌஹான் 3 பிருத்திவிராஜ் சௌஹான் 3 ஹாஸ் பீன் டிஃபீட்டட் பை கௌரி. ஓகேங்களா, தஸ் பாயிண்ட்ஸ் த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் டர்க்கிஷ் கான்குவஸ்ட் இன் இந்தியா அண்ட் சீட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த டெல்லி சுல்தானேட். அந்த இடத்துல தான் வருது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இஸ் அப்பாயிண்டிங் குத்புதீன் ஐபக். ஓகேங்களா, அவருடைய ஸ்லேவான குத்புதீன் ஐபக்கை கோரி இஸ் அப்பாயிண்டிங் அண்ட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பேண்டிங் த டெரிட்டரிஸ். ஓகேங்களா, வித் த பேஸ் ஆஃப் லாகூரை பேஸாக வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. அண்ட் 1206 கோரி ஹாஸ் டைடு. ஓகேங்களா, வித்தவுட் அன் ஏர். ஸோ அவருடைய ஸ்லேவ்ஸாக இருக்கக்கூடிய யால்தூஸ் அப்படிங்கிறவங்க வந்து கோரியோடைய கேபிட்டல்னா கசினியை அவர் வந்து எடுத்துக்கிறாரு. குச்பா அப்படிங்கிறவர் வந்து முல்தானை எடுத்துக்கிறாரு. ஐபக் வந்து லாகூர் எடுத்துக்கிறாரு. ஸோ அண்ட் ஐபக் இஸ் எஸ்டாப்ளிஷிங் டெல்லி சுல்தானேட். ஓகேங்களா, அண்ட் ஸ்லேவ் டைனாசிட்டி. ஸோ 1206 ஸ்லேவ் டைனாசிட்டி ஹாஸ் பின் எஸ்டாப்ளிஷ்டு பை ஐபக். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட். அண்ட் ஐபக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹீ இஸ் ரெஃப்யூசிங் த ஓவர்லார்ட்ஷிப் ஆஃப் யால்தூஸ். யால்தூஸ் என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து கசினி எடுத்துட்டேன், அப்போது கசினிக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டும் எனக்கும் சொந்தம், அப்போ நீங்கள்லாம் எனக்கு சொந்தம், இந்த இது எல்லாமே வந்து என்னுடைய ஆளுகை கீழே தான் வருது அப்படின்னு வந்து ஐபக் கிட்ட சொல்கிறார். பட் ஐபக் இஸ் ரெஃப்யூசிங் இட். ஓகேங்களா, ஐ ஹவ் எஸ்டாப்ளிஷ் அன் ஓன் கிங்டம் அண்ட் திஸ் கிங்டம் இஸ் மைன் அண்ட் யூ ஆர் நாட் த ஓவர்லார்ட்ஷிப் ஆஃப் மீ. ஏன்னா எல்லாருமே ஸ்லேவ் தான், எல்லாரும் தனித்தனியாக வந்து பிரிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் அவரோட கன்டென்ஷன். ஓகேங்களா, ஸோ ஐபக் இஸ் ஃபார் த 4 years, அவர் 4 years தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு 4 வருஷம் தான் இருக்கார். ஓகேங்களா, 1206 1210 வரைக்கும் இருக்கார். அண்ட் இஸ் டையிங் பிகாஸ் ஆஃப் அன் ஆக்சிடெண்ட். ஓகேங்களா, சௌஹான் அப்படின்னு போலோ, ஓகேங்களா, ஆர்ஸ் போலோ சொல்லுவாங்களே, அந்த போலோ விளையாடிட்டு இருக்கும்போது ஆர்ஸ்லேருந்து கீழே வந்து அவர் இறந்துடுறாரு. ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 4 வருஷத்தில் அவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகூரை கேபிட்டலாக வந்து ரூல் பண்ணுறாரு. அண்ட் தென் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லக் பக்ஷ். ஓகேங்களா, லக் பக்ஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா
கிவர் ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு அர்த்தம். லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ், அதாவது வந்து காயின்ஸ் ஹஸ் பீன் கிவன் பை ஹிம் ஃபார் த ஹெல்பிங் பீப்புள், நீடி பீப்புளுக்கு வந்து அவர் கொடுத்துருக்காரு. ரொம்ப வந்து நல்ல மனுஷராக இருந்திருக்காரு. அண்ட் ஈ எஸ்டாப்ளிஷஸ் த ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் ஹியர் இந்தியாவில். குத்துப் உல் இஸ்லாம் மாஸ்க், குவத் உல் இஸ்லாம் மாஸ்க் அப்படிங்கிற அந்த மாஸ்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. அராய் தின்கா சோப்ரா அப்படிங்கிற அந்த இதுவையுமே வந்து அந்த பில்டிங்கையும் அவர் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. இந்த 2 பில்டிங்கையும் அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. அண்ட் இஸ் ஆல்சோ ஸ்டார்டிங் குதுப் மினார். ஓகேங்களா, ஃபினிஷ் பண்ணல. ஸ்டார்டிங் த ஒர்க்ஸ் ஆஃப் குதுப் மினார் ஆன் த மெமரி ஆஃப் குவாஜா குத்புதீன் பக்தியார் காக்கி. ஓகேங்களா, ஆன் த மெமரி ஆஃப் குவாஜா குத்புதீன் பக்தியார் காக்கி. ஓகே, ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவர் பண்ணுறாரு. அண்ட் ஹி ஹஸ் டைடு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவரோட பையனான ஆரம் ஷா வந்து கொஞ்ச நாள் வந்து அந்த ரூலராக அசியூம் பண்ணி அவர் கன்சாலிடேட் பண்ணுறதுக்குள்ள இஸ் சன் இன் லா இல்துமிஷ் கில்ஸ் இஸ் சன் அண்ட் இஸ் அசியூமிங் த டைட்டில் ஆஃப் சுல்தான். ஓகேங்களா, ஸோ அவருக்கு அப்புறமா வந்து என்ன ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் வராரு. அண்ட் தென் இல்துத்மிஷ் இஸ் கன்சிடர்ட் அஸ் த ரியல் ஃபவுண்டர் அண்ட் கன்சாலிடேட்டர் ஆஃப் டெல்லி சுல்தானேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா ஐபக் வந்து இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குத்பா இருக்கார்ல, அவர் வந்து லாகூரையும் பிடிச்சிடுறாரு. முல்தானில் ரூல் பண்ணுறாரு, லாகூரில் கொஞ்சம் பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ராஜ்புட்ஸ் கிங்டம்ஸ்லாம் வந்து தே ஆர் லெட்டிங் அகெயின் டிஸ்கவரிங் தேர் சாவர்னிட்டி. பெங்கால், பீகார் இந்த இடத்துல வந்து அதே மாதிரி அந்தந்த கவர்னர்ஸ் வந்து தே ஆர் ஆல்சோ கிளைமிங் தேர் சாவர்னிட்டி. ஸோ எல்லாரையும் ஒவ்வொரு இடமா வந்து இவர் வந்து மறுபடியும் லிட்ரலி ரீகான்கோர்ஸ் எவ்ரிதிங் இல்துத்மிஷ். செகண்ட், டியூரிங் இஸ் டைம் ஒன்லி த மங்கோல் த்ரெட் ரூல்ஸ். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வந்து கவாஸ்வாமி எம்பையர்னு ஒரு எம்பையர் இருந்திருக்காங்க. அந்த எம்பையர் தான் வந்து இதுக்கு த்ரெட்டாக இருந்தது. ஆனால் மங்கோல் வந்து செங்கிஸ்கான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி கம்ப்ளீட்லி ரவுட்ஸ் த குவாசாமி எம்பையர். அண்ட் அந்த எம்பையரோடைய பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் மக்பர்னி. ஓகே, அவர் இஸ் சாட்டிங் ஹெல்ப் டு இல்துத்மிஷ். பட் அவர் வந்து அசைலம் மட்டும் கொடுத்துருந்தாரு அப்படின்னா செங்கிஸ்கான் could have gotten reason to invade India. ஓகேங்களா, பட் he is diplomatically refusing the asylum to the ஜலாலுதீன் மக்பர்னி. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து செங்கிஸ்கான் வராரு, பட் he is again concentrating on other areas. ஓகேங்களா, அப்போ அந்த இன்ஃபேண்ட் டெல்லி சுல்தானேட் எம்பையரை டிப்ளமேட்டிக்கலாகவும் காப்பாற்றுறதுக்கான அந்த சமயோஜித புத்தி வந்து இல்துத்மிஷ் கிட்டே இருந்தது. அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹீ எஸ்டாப்ளிஷஸ் த ஸ்ட்ரவுண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் கால்ட் அஸ் துருக் ஐ சஹல்கானி, காப்ஸ் ஆஃப் 40 அப்படின்னு அர்த்தம். சஹல்கானி. ஓகேங்களா, இவங்க தான் வந்து பியூரோக்ராட்ஸ் மாதிரி, இவங்களும் வந்து ஒரு ஸ்லேவ்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்லேவுக்குள்ளேயே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேரை ஒரு பியூரோக்ராட்ஸ் மாதிரி, ஒரு மினிஸ்டர்ஸ் மாதிரி வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்கிறதுக்காக இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஸோ அதன் மூலமாக வந்து ஹீ இஸ் கண்ட்ரோலிங் த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ இன்ஸ்டிடியூஷனலைசிங் த இக்தா சிஸ்டம். அப்படிங்கிறது என்ன, இப்போ வந்து இவர் இருக்கார், கோரி இருந்தார், அவர் என்ன பண்ணார், இந்த லேண்டு கேப்சர் பண்ணியாச்சு, இனிமேல் இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து உன்னோட பார்ட்டு, நீ ஆர்மியை மெயின்டைன் பண்ண போகிற, ரெவன்யூ அதிலேருந்து வர்றதை மெயின்டைன் பண்ணிக்க, இதை நீ எக்ஸ்பேண்ட் பண்ணு அப்படின்னு கொடுக்கறது தான் இக்தா சிஸ்டம். ஓகேங்களா, அதை இன்ஸ்டிடியூஷனலைஸ்டாக வந்து பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்துத்மிஷ் தான் வந்து அதை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா, கரெக்டாக அதுக்கான ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணுறாரு. இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ பேருக்கு இந்த ஒரு இக்தா நீங்கள் தான் வந்து ரூல் பண்ணணும், இந்த அளவுக்கு வந்து ரெவென்யூ வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் செலவு பண்ணிட்டு மிச்சத்தை வந்து ட்ரெஷரி கொடுக்கணும், இந்த மாதிரி வந்து அதை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா, இக்தா சிஸ்டமை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணுறது இட் இஸ் இல்துத்மிஷ். அண்ட் எக்கனாமிக்கல் ரிஃபார்ம்ஸுமே வந்து இவர் பண்ணுறாரு. என்ன எக்கனாமிக்கல் ரிஃபார்ம்ஸ் பண்ணுறாரு, காப்பர் காயின்ஸ். ஓகேங்களா, காப்பர் காயின்ஸ் வந்து ஜித்தல் அப்படின்னு பேர். அப்புறமா வந்து சில்வர் காயின்ஸ், தங்கா காயின்ஸ். ஓகேங்களா, ஜித்தல் அண்ட் தங்கா காயின்ஸ் ஹவ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் பை இல்துத்மிஷ். ஓகேங்களா, அப்போ காப்பர் அண்ட் சில்வர் காயின்ஸை வந்து இவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு.
ஓகேங்களா. he has giving these kinds of coins. okay, and then with respect to art and architecture னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குதுப் மினாரை ஃபினிஷ் பண்ணுறது இல்துத்மிஷ் தான். ஓகேங்களா. குதுப் மினாரை ஃபினிஷ் பண்ணுறது இட் இஸ் இன் த டைம் ஆஃப் இல்துத்மிஷ். ஓகே, 5 ஸ்டோரிஸ் கட்டுறாரு. 5th ஸ்டோரி என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த டைம் ஆஃப் ஃபெரோஷா துக்ளக் ஒரு லைட்னிங் வந்து ஸ்ட்ரைக் ஆகி அது வந்து உடஞ்சிடுது. அதனால் ஃபெரோஷா துக்ளக் ரிப்பேர்ஸ் த 5th ஸ்டோரி ஆஃப் குதுப் மினார். ஓகேங்களா. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெரோஷா துக்ளக் ரிப்பேர்ஸ் த 5th ஸ்டோரி ஆஃப் குதுப் மினார், ஸ்டார்டட் பை ஐபக், finished by Iltutmish, and Iltutmish is the real founder of the இது ஓகேங்களா டெல்லி சுல்தானேட். ஸோ அதுக்கப்புறம் அவருடைய சன்ஸ் யாருமே வந்து அவர் பேரில் அவர் சன்ஸ் பேரில் யார் பேர்லையும் இவருக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ இஸ் கிவிங் த கவர்னர்ஷிப் ஆர் கிங்ஷிப் டு இஸ் டாட்டர். ஓகேங்களா, விச் வாஸ் ரெவல்யூஷனரி இன் தோஸ் டைம். ஓகேங்களா, அவங்க தான் வந்து ஒரு குவாலிஃபைடான ஆளுன்னு இவங்க இவர் நினைக்கிறாரு. ஸோ ஹீ இஸ் கிவிங் த கவர்னர் த கிங்ஷிப் டு த daughter of Iltutmish, who is Razia Sultan. ஓகேங்களா, ரசியா சுல்தான். ஸோ ஷீ இஸ் ஆல்சோ நோன் ஃபார் அஸ் போல்ட்னஸ். ஓகேங்களா, அவங்களுமே வந்து ரொம்ப போல்டான பேகமாக கிங்காக தான் இருந்தாங்க. அண்ட் ஷீ ட்ரை டு எஸ்டாப்ளிஷ் த லா அண்ட் ஆர்டர் இன் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த எம்பையர். ஓகேங்களா, பட் அவங்கள செஹல்கானிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாங்க. பட் ஷீ இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷி ஹாஸ் பீன் பிட்ரேட் அண்ட் இம்ப்ரிசன்டு. பட் அங்கேருந்து அவங்க வந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ளே ஷி ஹாஸ் பீன் கில்டு பை த பண்டிட்ஸ். ஓகேங்களா, வர வழியில். ஸோ ரசியா சுல்தான் ஒரு 4 இயர்ஸ் வந்து ரூல் பண்ணுறாங்க. ஸோ 4 இயர்ஸ் ரூல் பண்ணதில் அவங்க நிறைய சாதிச்சிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஷி ஹாஸ் பீன் டைடு. ஓகேங்களா, 1236 அவங்க வராங்க, 1240 வரைக்கும் ரூல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து சன்ஸ் ஆஃப் இல்துத்மிஷ் வந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் தே ஆர் நாட் ஸோ ஃபேமஸ் அண்ட் தே ஆர் நாட் ஸோ எஃபிஷியன்ட் ஆஸ் கால்குலேட்டட் பை இல்துத்மிஷ். ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்து வந்து இல்துத்மிஷோடைய ஸ்லேவான பால்பன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு வராரு. அண்ட் பால்பன் இஸ் எஸ்டாப்ளிஷிங் இஸ் ஓன் கிங். ஓகேங்களா, எஸ்டாப்ளிஷிங் ஆஸ் அ கிங் டியூரிங் த டைம் ஆஃப் 1266 அண்ட் இஸ் ரூலிங் ஃபார் 1288 வரைக்கும் 87 வரைக்கும் அவர் வந்து ரூல் பண்ணுறாரு. ஓகேங்களா, ஸோ இந்த டைமில் பால்பனோட டைமில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் வந்து நடக்குது. ஓகேங்களா, அவர் வந்து நிறைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து ரிஃபார்ம் பண்ணுறாரு, கன்சாலிடேட் பண்ணுறாரு. இஸ் நோன் ஃபார் கன்சாலிடேஷன், நாட் எக்ஸ்பேன்ஷன். பால்பன் இஸ் நோன் ஃபார் இஸ் கன்சாலிடேஷன் ப்ரையாரிட்டிஸ். ஓகேங்களா, அவர் வந்து எக்ஸ்பிடிஷன் போனதே வந்து டெல்லியிலேருந்து வெளியே போகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ தான். அதுக்கு மேலே அவர் வெளியவே போகல. ஏன்னா தீஸ் ஆர் அன்சர்டன் டைம்ஸ். அவர் வெளில போயிட்டு வேற ஒரு ஸ்லேவ் நான் தான் வந்து டெல்லி சுல்தான் அப்படின்னு சொன்னால் இவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அதனால் ஏன்னா அது வரைக்கும் வந்து இவரும் ஒன் ஆஃப் த காப்ஸ் ஆஃப் 40 தான், செஹல்கானியில் ஒன் ஆஃப் த செஹல்கானி. பட் இஸ் அசியூமிங் த டைட்டில். ஓகேங்களா, ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த சுல்தானுக்கு இவர் வந்து நயப், அதாவது வந்து டெபுட்டியாக இருந்தவர். ஸோ சுல்தான் இறந்தவொடனே இவர் வந்து இஸ் அசியூமிங் த டைட்டில் ஆஃப் சுல்தான் ஃபார் ஹிம்செல்ஃப். ஓகேங்களா, ஸோ நயபா டெப்யூட்டியாக இருந்தவர் இப்போது வந்துட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தே ஆர் சீயிங் ஹிம் அஸ் அன் ஈக்குவல். அப்போது யாரெல்லாம் ஈக்குவலாக வந்து பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் இவரை மதிக்கலையோ, இஸ் அவுட்ஸ்டிங் ஒன் அண்ட் எவ்ரி ஒன் த்ரூ ஃபேர் அண்ட் ஃபவுல் மீன்ஸ். சில பேர் என்ன பண்ணுறாரு, கொன்னுடுறாரு. சில பேரை பாய்சன் வைக்கிறாரு. சில பேர் வந்து வெளியே ப்ராவின்சஸுக்கு அனுப்பிடுறாரு. சிட்டியிலேருந்து, அதாவது வந்து கேபிட்டல்லேருந்து பக்கத்தில் இல்லாமல் தூரமாக வந்து அனுப்பிடுறாரு. ஸோ அவங்களோட பவர்ஸை கொஞ்சம் குறைச்சிடுறாரு. ஸோ இந்த மாதிரி இஸ் ஆல்சோ கிவிங் மோர் அசியூமிங் மோர் பவர் டு ஹிம்செல்ஃப். ஓகேங்களா, சென்ட்ரலைஸ்டு டு த சென்ட்ரலைசேஷன் ஆஃப் த அத்தாரிட்டி எடுத்துக்கிறாரு. எஃபிஷியண்ட்டாக வந்து ரூல் பண்ணுறாரு. ஓகேங்களா, லென்த் அண்ட் பிரெத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பண்டிட்ஸு இவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுறாருன்னா இஸ் அசியூமிங் பிளட் அண்ட் அயன் பாலிசி. ஓகே, அண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ரவுட்டிங் தெம் எவ்ரி ஒன். அண்ட் இஸ் ஆல்சோ எஸ்டாப்ளிஷிங் டிப்ளமேட்டிக் maneuver with respect to Mongol menace.
ஓகேங்களா. மங்கோலை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் வந்து உலாக் கான் அப்படிங்கிறவர் வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு டியூரிங் த டைம் ஆஃப் பால்பன். அப்போ இயர்லி எக்ஸ்பெடிஷன்ஸ் வந்து இவர் வந்து எடுக்கிறாரு. ஓகேங்களா. டிப்ளமேட்டிக்காகவும் வந்து இவர் வந்து நிறைய டிப்ளமேட்ஸை அனுப்புகிறாரு மங்கோலுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்டர் ஏரியாஸ் தபர் ஹிந்து, சனாம் அப்படிங்கிற இந்த மாதிரியான ஃபோர்ட்ஸ் எல்லாம் வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி பண்ணுறாரு. ஓகேங்களா. பால்பன் வந்து சரி பண்ணுறாரு. ஸோ இப்படி மங்கோலோட மெனன்ஸையும் கொஞ்சம் இவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. அந்த மங்கோலோட எக்ஸ்பெடிஷன் ஒன் ஆஃப் த எக்ஸ்பெடிஷனில் தான் இவரோட ஃபேவரட்டான சன்னு, ஓகேங்களா, அவரை வந்து இழந்துடுறாரு. ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, இஸ் ஆல்சோ இன்ட்ரடியூசிங் மெனி ஃபெஸ்டிவல்ஸ். ஓகேங்களா. மெனி ஃபெஸ்டிவல்ன்றதோட மெனி அந்த சிஸ்தா, பைபோஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. சிஸ்தா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஸ்ஸிங் த ஃபீட் ஆஃப் சுல்தான் அப்படின்னு அர்த்தம். பைபோஸ் அப்படிங்கிறது வந்து நமஸ்காரம் பண்ணுறது, சாஷ்டாங்கமாக காலில் வளருது. ஓகே. சிஸ்தா, பைபோஸ். அதுக்கப்புறமா வந்து நவ்ரோஸ் அப்படிங்கிற அந்த ஃபெஸ்டிவல், இரானியன் ஃபெஸ்டிவலை வந்து அவர் வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், நவ்ரோஸ் அப்படிங்கிற அந்த ஃபெஸ்டிவலை. ஓகேங்களா. ஸோ அண்ட் ஆல்சோ he also claims that he is the shadow of God, ஜீன் இல் அலாஹி. ஓகேங்களா. ஜீன் ஐ இலாஹி, ஜீன் ஐ இலாஹி அப்படிங்கிற அந்த டைட்டிலை அவர் வந்து அசியூம் பண்ணிக்கிறார். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து இவர் எதுக்காக பண்ணுறாருன்னா லெஜிட்டிமசிக்காக பண்ணுறாரு. ஏன்னா இது வரைக்கும் அவரை வந்து ஈக்குவலாக பார்த்தவங்க இதுக்கப்புறம் அவரை சீரியஸாக பார்க்கணும், இதுக்கு மேலே வந்து நம்மளை வந்து ஈக்குவலாக பார்க்கக்கூடாது, காடோடைய ஷேடோவாக நம்மளை பார்க்கணும் அப்படின்னு வந்து அவர் வந்து யோசிக்கிறார். அண்ட் ஈஸ் அண்ட் வாட் டு சே டர்க்கிஷ் நொபிலிட்டிக்கு மட்டும்தான் அவர் வந்து நொபிலிட்டியே கொடுத்தாரு, மற்றவங்க யாரையுமே அவர் வந்து கன்சிடரே பண்ணல. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆள் தான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்பன். ஓகே. அண்ட் he assumed ஃபேர் ஜஸ்டிஸ் டியூரிங் his டைம். ஃபேர் ஜஸ்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சாரு. பட் இந்த சில விஷயங்களையும் பண்ணுறாரு. ஓகே. பால்பனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் மிலிட்ரி டிபார்ட்மெண்ட், திவான் ஐ அயாஸ் அப்படிங்கிற அந்த மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டை இவர் தான் ஃபவுண்ட் பண்ணுறாரு. திவான் ஐ அயாஸ். ஓகே. ஆர்ஸ் ARZ. ஏன் நான் டக்குன்னு எழுதலை அப்படின்னா வந்து டைம் ரொம்ப ஆகிடும், நிறைய டைம் இழுக்கிறோம், அதனால வந்து நம்ம எழுதாமல் அது எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, காதில் மட்டும் கேட்டு போயிடாதீங்க. ஓகே. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டண்ட் கிங்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்லேவ் டைனாசிட்டி. இல்லைனா இல்பாரி டர்க்ஸ், இல்லைனா வந்து மம்லுக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்பாரி டைனாசிட்டி, மம்லுக்ஸு எல்லாருமே வந்து ஸ்லேவ் டைனாசிட்டி. இவங்க எல்லாருமே ஸ்லேவ்ஸாக இருந்தவங்க தான், ஸ்லேவோட பசங்க இல்லைனா ஸ்லேவ்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு அடுத்து வந்து கில்ஜி வராங்க. ஓகேங்களா. கில்ஜிஸ் வந்து ரூல் பண்ணுறாங்க. கில்ஜிஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 2 பேர் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து ஜலாலுதீன் கில்ஜி, அடுத்து வந்து அவருடைய சன்னின்லாவான அலாவுதீன் கில்ஜி. ஓகேங்களா. ஜலாலுதீன் கில்ஜி வந்து ரொம்ப ஒரு இறக்கமானவர். ஓகேங்களா. ஸோ அவரை வந்து அவருக்காக வந்து அந்த பதவி வந்து தேடி வருது. ஓகேங்களா. பிகாஸ் he defeats மங்கோல்ஸ். நார்த் வெஸ்ட் ஃபான்டியரில் அவர் இருக்கார். ஆஃப்கன் டர்க்ஸ் இவங்க. ஓகேங்களா. கில்ஜிஸுங்கிறவங்க. ஸோ ஒரு மங்கோல் இதை வந்து இவர் வந்து டிஃபீட் பண்ணுறாரு. ஸோ இவருடைய கிங்ஷிப்புக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இவரோட ஆற்றல்னால அந்த கிங்ஷிப் வந்து இவரை தேடி வருது. அண்ட் இஸ் ஆல்சோ அசியூமிங் த கிங்ஷிப். டெல்லி சுல்தானா வந்து கில்ஜி டைனாசிட்டியை ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா வந்து இவரோட மருமகன் வந்து எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா காரா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கார். ஓகேங்களா. அங்கேருந்து இவரை இஸ் அசாசினேட்டிங் ஹிம். ஓகே. ஜலாலுதீன் கில்ஜியை கொன்னுட்டு அண்ட் தென் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி இஸ் அசியூமிங் த டெல்லி சுல்தானேட். ஓகே. ஸோ ஜலாலுதீன் கில்ஜியை பொறுத்த வரைக்கும் இஸ் அ கான்குரர். ஓகே. ஜலாலுதீன் கில்ஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெல்லி சுல்தானேட்டில் நீங்கள் யாரெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணுன்னா இல்துத்மிஷை பார்க்கணும், பால்பனை பார்க்கணும், அலாவுதீன் கில்ஜியை பார்க்கணும், தென் முகமது பின் துக்ளக், FST அதாவது வந்து ஃபெரோஷா துக்ளக். அட்லீஸ்ட் இந்த 5 பேர் என்ன பண்ணாங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த 5 பேர் தான் ஏதோ பண்ணியிருப்பாங்க. ஓகே. அலாவுதீன் கில்ஜியை பொறுத்த வரைக்கும் he finds some of the reasons ஏன் வந்து ஒரு சுல்தானுக்கு எதிராக வந்து புரட்சி நடக்குது, ஏன் வந்து அந்த புரட்சிகள் பண்ணப்படுது அப்படின்னா
அந்த சுல்தான் வந்து அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறதுனால தான் வந்து புரட்சி நடக்குது. ஸோ ஸ்பை சிஸ்டம் வந்து அவர் வந்து ரெடி பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ முனியாஸ், ஓகே, அவங்கள வந்து அவர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு, ஸ்பை சிஸ்டம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு. செகண்ட் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமைனால நடக்கும். ஸோ வறுமை இருக்கக்கூடாது. ஓகேங்களா. வறுமையும் இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங் ஆர்மியும் இருக்கணும். ஸ்ட்ராங் ஆர்மி வேணும் அப்படின்னா நிறைய காசு வேணும். நிறைய காசு வேணும், ஆனால் வந்து கம்மியான காசில் வந்து அவங்கள வச்சுருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு அவர் மார்க்கெட் சிஸ்டம் வந்து சரி பண்ணுறாரு. ஓகேங்களா. மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாரு மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா 3 டைப் ஆஃப் மார்க்கெட்டை வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. குண்டூசிலேருந்து பெரிய ஆர்ஸ் வரைக்கும் இவரே எல்லா விலையும் வந்து தீர்மானிக்கிறார். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் போகிறார், ரியாசத் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டை போகிறார். RIASAT, ரியாசத். ஓகேங்களா. அந்த டிபார்ட்மெண்ட்டை போடுறாரு. அந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வந்து ஷானா ஐ மண்டி அப்படிங்கிற அந்த ஒரு ஊழியனை வேலைக்கு வைக்கிறாரு, ஷானா ஐ மண்டி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்பைஸை வந்து வேலைக்கு வைக்கிறாரு. அண்ட் தென் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, இதுதான் இந்த விலைக்கு தான் நீங்கள் விற்கணும். ஓகேங்களா. இப்போ திடீர்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஐஃபோன் 10,000 ரூபாய்க்கு தான் விற்கணும் அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு தான் விற்கணும் நீங்கள், அதுக்கு மேலே உங்களால் விற்க முடியாது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ரேட்டையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ இதன் மூலமாக அவரால் என்ன பண்ண முடியுதுன்னா நிறைய சோல்ஜர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு கம்மியான காசு கொடுத்தாலும் அவங்கள வந்து எஃபிஷியண்ட்டாக அவங்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்க முடியுது. அதே மாதிரி சோல்ஜர்ஸுக்கு ஒரு கேஷாக கொடுக்குறாரு. அதே மாதிரி மிலிட்ரி இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு அப்படின்னா தாக் அண்ட் சேரா சிஸ்டம் அப்படிங்கிற அந்த சிஸ்டமை வந்து இவர் தான் வந்து கிரியேட் பண்ணுறாரு. ஓகேங்களா. எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. தாக் அப்படிங்கிறது பிராண்டிங் ஆஃப் ஆர்சஸ். ஆர்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, ரொம்ப வலிமையாக, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் ஃபார் மிலிட்ரி. அப்போது வீக்கான ஆர்ஸ் வந்து யாரும் மெயின்டைன் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வாட்டியும் வந்து அவங்க செக் பண்ணிக்க அந்த ஆர்ஸை கூட்டிகிட்டு வரணும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா, காசு வந்து கரெக்டாக வந்து அந்த ஆர்ஸுக்கு செலுத்துகிறாங்களா அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அந்த பிராண்ட் பண்ணுவாங்க, ஆர்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகுது, இது வந்து ஒரு ஆர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த பிராண்டிங் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாகு. அதே மாதிரி சேரா அப்படிங்கிறது வந்து சேரா சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா ரோல் காலிங். ஓகேங்களா. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ரோல் இருக்குது. ஓகேங்களா. யாருமே இப்போது இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்ஸில் போயிட்டே இருப்பாங்க. ஆர்ஸ் செத்து போச்சு அப்படின்னா வந்து தே வில் பிகம் அன் ஃபோர்ட் சோல்ஜர். அப்படிலாம் கிடையாது. உன்னோட பணி அப்படிங்கிறது ஒரு கேவல்ரி தான் நீ. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த இது வந்து ஒரு ஃபுட் சோல்ஜர் தான். நீ வந்து பவுமேன் தான், நீ வந்து ஒரு ஸ்வாட்ஸ்மேன் தான் அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் காலிங், ஒரு பணியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. திஸ் வில் மேக் அன் ஆர்மி எஃபிஷியன்ட் அண்ட் ப்ரிடிக்டபிள். ஸோ இதை பண்ணுறாரு. ஓகேங்களா. தாக் அண்ட் சேரா சிஸ்டம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனால் இன்னும் அடுத்து இது வருது அப்படின்னா நோபல்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆகிறதுனாலையும் வந்து வருது. அப்போ நோபல்ஸ் எப்படி பவர்ஃபுல் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் அலையன்சஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அப்போது ஹி இஸ் ஆல்சோ பேனிங் பவர்ஃபுல் ஃபேமிலிஸ் கெட்டிங் இன்டு மேரேஜஸ். ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் சுல்தானோட பர்மிஷன் இல்லாமல் 2 நோபல் ஃபேமிலி வந்து கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ரூலை வந்து போடுறாரு. அண்ட் தென் எப்போ வந்து அவனுக்கு வந்து ஒரு மனுஷனுக்கு தைரியம் வரும் அப்படிங்கிறத யோசிக்கிறாரு. யோசிக்கும் பொழுது இன்டாக்சிகண்ட்டாக இருக்கும் பொழுது, அவங்க வந்து ஒரு போதையில் இருக்கும் பொழுது தான் அவங்களுக்கு வந்து பயங்கரமான தைரியம் வந்துடும். சுல்தானே எதிர்க்கக்கூடிய தைரியம் கூட வந்துடும். ஏன்னா அவங்களோட சுய நினைவில் அவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ ஃபங்க்ஷன்ஸ்லலாம் பொது இடத்துலலாம் வந்து இன்டாக்சிகன்ஸ் அருந்தக்கூடாது அப்படிங்கிற அந்த ரூலையும் வந்து அவர் போடுறாரு. ஓகேங்களா. அண்ட் தென் நிறைய டேக்ஸஸ் போடுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் காம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வார் பூட்டி. அதாவது வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா வந்து சுல்தான் வந்து 1 பார்ட்டை வந்து எடுத்துப்பார், மிச்ச பார்ட்டை அந்த சோல்ஜர்ஸுக்கே வந்து பகிர்ந்து கொடுத்துருவார். ஒரு இடத்துக்கு வாருக்கு போகும்போது அதில் லூட் பண்ணக்கூடிய அந்த ட்ரெஷர்ஸை அதை வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிறைய பங்கையும் கம்மியான பங்கை சோல்ஜர்ஸும் கொடுக்குறாரு. கல்சா லேண்ட் அப்படிங்கிற ஒரு லேண்ட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கவர்மெண்ட் கஜானாவுக்கு வருமானம் வரக்கூடிய அந்த வில்லேஜஸ் தான் வந்து கல்சா லேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஹவுஸ் டேக்ஸ் கரி அப்படின்ற அந்த டேக்ஸும்,
அப்புறம் பாஸ்சர் டேக்ஸ், ஓகேங்களா, சரி அப்படிங்கிற அந்த டேக்ஸுமே வந்து போடுறாரு, பாஸ்சரு, கவுஸ் டேக்ஸு இதெல்லாமே. ஸோ ஏன் இவ்வளவையும் பண்ணுறாரு அப்படின்னா எக்ஸஸ் அமௌண்ட் வில் ஆல்சோ லீட் டு ரெபலியன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய அமௌண்ட் நம்மக்கிட்ட இருக்கும்போது ட்ரெஷரி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், நிறைய நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஆர்மியை வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஏன் ஆர்மியை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாரு? 2 விஷயம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கோல்ஸ் மெனன்ஸை வந்து அதே மாதிரி வந்து கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. செகண்ட் வந்து ஈ ஆல்சோ வாண்ட்ஸ் டு பி எ கான்குரர், ஓகேங்களா. ஸோ ஈ வாண்ட்ஸ் டு பி த செகண்ட் அலெக்சாண்டர், சிக்கந்தர் ஐ சாஹியா இருக்கணும்னு நினைக்கிறார், செகண்ட் அலெக்சாண்டர் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ ஆம்பிஷன், அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்பேன்ஷன். ஓகே, இதுக்காக தான் வந்து இவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அந்த இது வந்து இந்த ஆர்மியை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்கிறாரு. ஸோ இது எல்லாத்துக்கும் தான் அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ், மிலிட்ரி ரிஃபார்ம்ஸ், எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், இந்த 3 விஷயத்தையுமே வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் அலாவுதீன் கில்ஜியை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் வந்து ரியாசத்துன்னு சொல்லிட்டேன், ரியாசத் இல்லை, அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மஸ்தக் ராஜ். ஓகே, ரியாசத் இல்லை, மாற்றிக்கோங்க, மஸ்தக் ராஜ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அந்த இதுக்கப்புறம் வந்து யாரும் பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஆளும் கிடையாது. அண்ட் தென் இவரோட டைமில் தான் வந்து மாலிக் கஃபூர் வந்து அந்த 4 இந்த சதர்ன் கேம்பெயின் வந்து பண்ணுறாங்கன்னு நம்ம சொன்னோம்ல. சதர்ன் கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் 4 இடம் இருக்குது. இந்த 4 இடம் நீங்கள் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து யாதவாஸ் ஆஃப் தேவகிரி, யாதவாஸ் ஆஃப் தேவகிரி. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்காத்தியாஸ் ஆஃப் வாரங்கல். தேர்டு வந்து ஒய்ஷாலாஸ் ஆஃப் துவாரசமுத்ரா, ஒய்ஷாலாஸ் ஆஃப் துவாரசமுத்ரா. ஃபோர்த் வந்து பாண்டியாஸ் ஆஃப் மதுரை. இந்த 4 பேர் தான் வந்து இவர் வந்து ரவுட் பண்ணுறாரு. ஓகேங்களா. அப்போ அந்தந்த டைமில் இருந்தக்கூடிய அந்த ரூலர்ஸோட பேரும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து இது தேவகிரிக்கு வந்து யாதவாவுடைய தேவகிரியில் யார் வந்து ரூல் பண்ணுறாரு? ராமச்சந்திரா அப்படிங்கிறவர் தான் வந்து, ராமச்சந்திர தேவா, அவர் தான் வந்து ரூல் பண்ணுவார். செகண்டு காக்காத்தியாஸ் வந்து பிரதாப ருத்ரா. அதுக்கப்புறமா வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீரபல்லாலா 3, ஓகேங்களா. வீரபல்லாலா 3 தான் வந்து ரூல் பண்ணுவார். அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியா கிங்டமில் வீரபாண்டியன் அப்படிங்கிறவர் தான் வந்து ரூல் பண்ணுவார். ஸோ இவங்க எல்லாருமே டிஃபீட் பண்ணி கிட்டத்தட்ட ராமேஸ்வரம் வரைக்கும் வந்து ஒரு மாஸ்கை கட்டிட்டு மாலிக் கஃபூர் வந்து போவாப்ல. ஓகேங்களா. ஸோ இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தாவுடைய ரூட்டை தான் வந்து அவர் ஃபாலோ பண்ணுவார். அதே மாதிரி ராஜேந்திர சோழாவும் வந்து என்ன பண்ணுவார்னா சமுத்திரகுப்தாவுடைய ரூட்டை தான் ஃபாலோ பண்ணி போய் கங்கையில் இருக்கக்கூடிய மஹிபாலாவை அடிச்சுட்டு வருவார். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இது. ஓகேங்களா, அலாவுதீன் கில்ஜி. நெக்ஸ்ட்டு வந்து யார் வந்து ரூல் பண்ணுறா, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்பையரை இட் இஸ் கியாசுதீன் துக்ளக். ஸோ துக்ளக் டைனாசிட்டி வராங்க. இவங்க தான் டெல்லி சுல்தானேட்லேயே ரொம்ப வருஷம் இருந்த டைனாசிட்டி. இந்த 5 டைனாசிட்டியில் ரொம்ப வருஷம் ஆண்ட டைனாசிட்டி 95 இயர்ஸ் கிட்டத்தட்ட வந்து ரூல் பண்ணாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துக்ளக்ஸ் தான் ரூல் பண்ணுறாங்க. அதில் யார் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறா? கியாசுதீன் துக்ளக் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அண்டு இவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் இறக்கம் உடையவங்களாக இருப்பாங்களா என்னன்னு தெரியல டெல்லி சுல்தான்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவருமே வந்து இவரோட அந்த டாக்ஸஸ்லாம் கொஞ்சம் குறைக்கிறாரு, 1/10 மாற்றுறாரு. ஓகேங்களா. ஸோ 1/10 மாற்றுறாரு. அதுக்கப்புறமா வந்து இஸ் ஆல்சோ எஸ்டாப்ளிஷிங் அ சிட்டி, துக்லகாபாத் அப்படிங்கிற சிட்டியை வந்து இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு அலாவுதீன் கில்ஜி டைம்லேயும் சரி, கியாசுதீன் துக்ளக் டைம்லேயும் சரி ஒரு இம்பார்ட்டண்டான போயிட்டு இருக்கார். அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீர் குஷ்ரு. அண்ட் தென் கிட்டத்தட்ட வந்து எஃப்எஸ்டி வரைக்கும் ஒரு போயிட்டு இருக்கார், ஹிஸ்டாரியன் இருக்கார். அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அலாவுதீன் கில்ஜியிலேருந்து எஃப்எஸ்டி வரைக்கும் இருக்கார், ஃபிரோஷா துக்ளக் வரைக்கும் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் வந்து ஜியாவுதீன் பரணி. ஓகேங்களா. அமீர் குஷ்ரு நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. ஓகேங்களா, அமீர் குஷ்ரு நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அதில் இம்பார்ட்டண்டான புக்ஸ் வந்து ஆஷிக், நூர் சிப்பர் அப்படிங்கிற புக்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக ஃபேமஸான புக்ஸ். ஓகேங்களா. அண்ட் தென் இவர் கியாசுதீன் துக்ளக்கை பற்றியும் வந்து அவர் வந்து என்ன துக்ளக் நாமா அப்படின்னு வந்து ஒரு புக் எழுதுவார், துக்ளக் நாமா. துக்லகாபாத் இவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு சிட்டி. ஓகேங்களா, இம்பார்ட்டண்ட்டான சிட்டி.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவரோட பையனான முகமது பின் துக்ளக் வராரு. முகமது பின் துக்ளக் வந்து ரொம்ப ஃபேமஸாக ஆயிருக்க வேண்டியவர் நல்ல விஷயத்துக்கு, பட் கெட்ட விஷயத்துக்கு ஃபேமஸ் ஆயிடுறாரு பிகாஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்ளம். ஓகேங்களா? அண்ட் இஸ் கியூரியாசிட்டி. ஓகேங்களா? ஏன்னா அவர் சொல்ல வர்றதை அந்த டைமில் இருக்கக்கூடிய கண்டெம்பரரிஸ் யாரும் புரிஞ்சிக்க முடியல. அந்த அளவுக்கு அவர் வந்து அட்வான்ஸாக யோசிக்கிறாரு, சிந்திச்சாரு. அண்ட் ஈஸ் அ ரீடர். ஓகேங்களா? எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. பட் அது தப்பாக பண்ணிடுறாரு. அந்த மாதிரி ஒரு 5 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாரு. அந்த 5 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியிலேருந்து தௌலதாபாத், தேவகிரியை தான் வந்து அவர் தௌலதாபாத் அப்படின்னு மாற்றுவார். ஓகேங்களா? தௌலதாபாத்துக்கு வந்து அவர் கேபிட்டலை சேஞ்ச் பண்ணுறாரு. ஏன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெல்லி வந்து மங்கோலோட இன்வேஷனுக்கு பக்கத்தில் இருக்க எக்ஸ்போஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக. செகண்ட் வந்து அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டெல்லி சுல்தானேட்டுடைய அந்த ஏரியா வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. ஓகேங்களா? சவுத்தையும் வந்து இவங்க அனெக்ஸ் பண்ணுறாங்க. அப்போது சவுத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும், நார்த்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். நார்த்லேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் நம்ம சவுத்துக்கு அந்த மிடில் ஆஃப் த எம்பையருக்கு நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் போர்ட் வசதிகள் இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அந்த போர்ட் விசிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் இவர் டெல்லியிலேருந்து தௌலதாபாத்துக்கு அவரோட கேபிட்டலை மாற்றுறாரு. டெல்லியை செகண்ட் கேபிட்டலாக தான் வச்சுருக்காரு. ஓகேங்களா? ஏன்னா காயின்ஸ்லாம் வந்து அந்த டைம்லேயும் வந்து டெல்லியிலேருந்து காயின்ஸ்லாம் வந்து அடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த எவிடன்சஸ், காயின்ஸ் எவிடன்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து இவர் பார்க்குறாரு. இவரோட டைமில் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்டான ட்ராவலர் ஒருத்தர் வர்றாரு. அவர் பேர் வந்து இபன் பத்துதா. ஓகேங்களா? இபன் பத்துதாவை கிட்டத்தட்ட வந்து குவாசி லெவலுக்கு அவர் வந்து எலிவேட் பண்ணுறாரு. அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் லெவலுக்கு அவர் வந்து எலிவேட் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபெயில் ஆகிடுது. ஓகேங்களா? அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபெயில் ஆகிடுது. அகைன் இஸ் ரிவர்சிங் இஸ் டிசிஷன். ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரால் வந்து அதை சஸ்டெயின் பண்ண முடியல. ஏன்னா அந்த நோபல்ஸ்லாம் வந்து அவருக்கு வந்து ஒத்துழைப்பு தரல, ஃபஸ்ட்டு விஷயம். செகண்டு, அந்த டைமில் வந்து என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளேக் வந்துடுது. ஸோ இவரோட பாதி ஆர்மி வந்து வேனிஷ் ஆகிடுது அந்த பிளேகில். புது இடம், புது சூழல், கிளைமேட்டு. ஸோ அதனால் வந்து வேனிஷ் ஆகிடுது. ஸோ இஸ் ஆர்மி பிகம் வீக்கன்ஸ் அண்ட் இஸ் எம்பையர் காட் டிஸ்இன்டகிரேட்டட். ஓகேங்களா? ஸோ இவரோட டைமில் தான் விஜயநகர் எம்பையர், பாமினி எம்பையர் இதெல்லாம் வந்து உருவாகுது. ஹரிஹரா புக்கா தான் வந்து விஜயநகர் எம்பையரை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. பாமன் ஷா தான் வந்து பாமினி எம்பையர் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ சவுத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய தேவை வந்து அப்புறம் சீஸ் ஆகிடுது. ஓகே? ஸோ அதனால் இஸ் ரீஷிஃப்டிங் த கேபிட்டல் டு டெல்லி இட் செல்ஃப். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குப்லாய் கான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சைனாவில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், பேப்பர் கரன்சி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டோக்கன் கரன்சி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஸோ அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்மளும் பண்ணணும் அப்படின்னு வந்து டோக்கன் கரன்சி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணுறாரு. அதாவது இதுக்கப்புறம் வெள்ளி அண்டு காப்பர் அண்ட் ஜித்தல் அந்த காயின்ஸ் இருக்குல்ல, தங்கா அண்டு ஜித்தல் காயின்ஸ், அது வந்து பிராஸ் அண்ட் பிரான்ஸில் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஓகேங்களா? பட் மக்களால் வந்து அதை புரிஞ்சிக்க முடியல, எஸ்டாப்ளிஷும் பண்ண முடியல. எல்லாரும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் பொருட்கள் இதெல்லாமே வந்து காயின்ஸாக மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க. வெளிநாட்டவர்கள் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய மர்ச்சன்ட்ஸ் அண்ட் மக்கள் கூட கொடுக்கறது வந்து பிராஸ் அண்ட் பிரான்ஸில் கொடுக்குறாங்க. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து சில்வர் அண்ட் ஜிட்டலில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இவரால் அதை அந்த அந்த கவுண்டர் ஃபீட்டிங் வந்து நிறைய நடந்துடுது. ஸோ அதனால் இவரால் கரெக்டாக அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாதனால அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டையும் வாபஸ் வாங்கிக்கிறாரு. லெஜிட்டிமேட்டாக கவர்மெண்ட் கொடுத்த அந்த ஜித்தல் அந்த பிராஸ் அண்ட் பிரான்ஸ் காயின்ஸுக்கு பதிலாக சில்வர் அண்ட் காப்பர் காயின்ஸை இவர் திருப்பி கொடுக்குறாரு. ஓகேங்களா? தேர்டு வந்து என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கராச்சல் எக்ஸ்பெடிஷன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெடிஷன். கிட்டத்தட்ட நேபாளில் போயிட்டு அந்த ராணா ஆஃப் நேபாளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட். அதில் வந்து ஒரு பார்ஷியல் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மாறுது. ஓகேங்களா? டிஃபீட் பண்ணிடுறாரு. ராணாவை அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு. பட் அவர் அதுக்கான இழந்த சோல்ஜர்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் வந்து குராசான் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா, முன்கூட்டியே ஒரு வருஷத்துக்கான சேலரியை கொடுத்து நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணி ட்ரைனிங்லாம் கொடுக்குறாரு. பட் அதுக்குள்ளே வந்து குராசான் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அந்த பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப அன்ஃபேவரபுளாக மாறிடுது. எக்ஸ்பெடிஷனுக்கு அன்ஃபேவரபுளாக மாறிடுது. ஸோ அதனால் ரெக்ரூட் பண்ணவங்க எல்லாருமே வந்து டிஸ்பேண்ட் பண்ணிடுறாரு. ஸோ அது டிஸ்பேண்ட் பண்ணவுடனே ட்ரைனிங்கும் கொடுத்து
ஆம்ஸையும் கொடுத்து காசையும் கொடுத்து டிஸ்பேண்டும் பண்ணிட்ட உடனே வேலை இல்லாத அடுத்த டைமில் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பண்டிட்ஸாக மாறிடுறாங்க. ஓகேங்களா, அதாவது வந்து கொள்ளைக்காரர்களாக மாறிடுறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இவரோட இதுக்கு மாறுது. நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் ரிஃபார்ம்ஸ் வந்து பண்ணுறாரு, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாரு. அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஏற்றிடுறாரு. அப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. என்ன என்கரேஜ் பண்ணுறாருன்னா சுப்பீரியர் குவாலிட்டி ஆஃப் த கிராப்ஸை நீங்கள் விளைய வைங்க அப்படின்ட்டு. அதாவது இப்போ ரைஸ் விளைய வைக்கிறீங்க அப்படின்னா வீட்டு விளைய வைங்க. அப்புறம் வந்து இப்போது வேறு ஏதாவது ஒரு வீட்டு விளைய வைக்கிறீங்க அப்படின்னா வந்து வெஜிடபிள்ஸ் விளைய வைங்க. இப்படி வந்து உங்களோட ஏரியாவில் சுப்பீரியர் கிராப்ஸை வந்து நீங்கள் விளைய வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கான லோன்ஸும் கொடுக்குறாரு. பட் அந்த டைமில் வந்து என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெமைன் வந்து ஹிட் ஆகிடுது. அதனால் வந்து மக்களால் வந்து கரெக்டாக அந்த லோன்ஸை திருப்பி கொடுக்க முடியல, கிராப்ஸும் ஒழுங்காக வளரல, ரேட் அதிகமாகிடுது, இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுது. ஓகேங்களா, ஸோ டேக்ஸு, ஓகேங்களா, 50% ஆஃப் டேக்ஸு அப்படி போட்டுடுறாரு. ஸோ அதனால் வந்து பசி, பஞ்சம், ஃபெமைன், மக்கள்கிட்ட மன்னர் வந்து பெரிய அதிருப்தியை வந்து சம்பாதிக்கிறார். ஓகேங்களா, ஸோ தீஸ் ஆர் த 5 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் விச் ஹஸ் கம்ப்ளீட்லி ஃபெயில்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டுங்க. ஓகேங்களா, இவரை பொறுத்த வரைக்கும் இந்த 5 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஓகே, அப்புறம் ஜஹம்பனா அப்படிங்கிற ஒரு சிட்டியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு இவர். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து முகமது பின் துக்ளக்கோடைய இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அடுத்து வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக். ஃபெரோஸ் ஷா துக்ளக் வந்து ஒரு 50 இயர்ஸ் வரைக்கும் ரூல் பண்ணுறாரு அப்ராக்சிமேட்லி. அண்ட் ஈஸ் அ பெனவலண்ட் ரூலர். ஓகேங்களா, பட் ஈஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஜியஸ் மைண்டட் ஒரு ஆள். ஓகே, ஸோ தியோலஜியன்ஸ் பேச்சை கேட்டு தான் இவர் வந்து நிறைய விஷயங்கள் எடுக்கிறாரு. ஸோ ஜிசியா டேக்ஸை வந்து மறுபடியும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ரீஇன்ட்ரடியூசஸ் ஜிசியா டாக்ஸஸ் ஈவன் ஃபார் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடிலாம் பிராமின்ஸ் ஃபார் எக்ஸம்டட். பட் இவர் வந்து பிராமின்ஸுக்கும் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஜிசியா டேக்ஸ் வந்து போடுறாரு. ஓகே, அதுக்கப்புறம் நிறைய டேக்ஸஸ் வந்து போடுறாரு. பட் இஸ் ரேஷ்னலைசிங் த டேக்ஸஸ் ஆல்சோ. இஸ்லாமிக் டேக்ஸஸ் ஒரு 26 டேக்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே இவர் வந்து வேணாம் அப்படின்னுறாரு. ஓகேங்களா, அண்டு ரேஷ்னலைஸ் பண்ணுறாரு, டேக்ஸஸை ரேஷ்னலைஸ் பண்ணுறாரு. இஸ் ஃபேமஸ் ஃபார் சம் இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், ஃபவுண்டிங் ஆஃப் சம் இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். அது என்னென்னா பந்தகன் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட், ஸ்லேவ் டிபார்ட்மெண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறார். ராயல் கர்கானாஸில் அந்த ஸ்லேவை வந்து இம்பார்ட் பண்ணுறாரு. அதாவது வந்து ஸ்கில்லு கொடுத்து, ஸ்லேவ்ஸுக்கு ஸ்கில்லை கொடுத்து அதுக்கப்புறம் அவர் அந்த கர்கானாஸில் வந்து எம்ப்ளாய் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரி மாதிரி அந்த கர்கானாஸ் வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் இட் இஸ் கிவிங் அடிஷ்னல் இன்கம் ஃபார் த எம்பையர். ஓகேங்களா, ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிபார்ட்மெண்ட். செகண்ட் வந்து என்ன இம்பார்ட்டண்டான டிபார்ட்மெண்ட்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அந்த கைரத் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, அது வந்து ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயாக ஹாஸ்பிட்டல் பண்ணுறாரு. அப்புறம் மேரேஜ் பண்ணி கொடுக்குறாரு இலவசமாக. ஸோ இது எல்லாமே வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்துப்பாங்க. அப்புறம் பென்ஷனுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாரு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே வந்து டிபார்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறாரு. அண்டு அவரோட டைமில் வந்து பெங்கால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து லாஸ் பண்ணிடுறாரு. அவரோட எம்பையர்லேருந்து பெங்காலை கம்ப்ளீட்டாக வந்து லாஸ் பண்ணிடுறாரு. அண்ட் ஹி ஹஸ் கன்ஸ்ட்ரக்டட் சம் இரிகேஷன் நெட்ஒர்க்ஸ், இரிகேஷன் கெனால்ஸ் வந்து அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. அண்ட் இரிகேஷனுக்கான டேக்ஸும் வந்து போடுறாரு, ஷராப் அப்படிங்கிற டேக்ஸ். ஓகேங்களா, அந்த டேக்ஸுமே வந்து ஒரு எஃப்எஸ்டி வந்து போடுறாரு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் எஃப்எஸ்டியை பற்றி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அண்டு எஃப்எஸ்டிக்கு அப்புறமா 88 இறந்துடுறாரு. 1398 தைமூரோட இன்வேஷன் வருது. நசருதீன் முகமது ஷா அப்படிங்கிற ஒரு துக்ளக் ரூலர் இருக்கார். அவரோட டைமில் தான் தைமூர் வந்து இன்வைட் பண்ணுறாரு டெல்லியை. கம்ப்ளீட்லி சாக்டு த டெல்லி. ஓகேங்களா, ஸோ அந்த டைமூரோட இன்வேஷன்லேருந்து டெல்லியால் இந்த துக்ளக் டைனாசிட்டியால் கம்ப்ளீட்டாக மீளவே முடியலை. ஸோ 1412 அண்ட் 1414 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த துக்ளக் டைனாசிட்டி ஹஸ் கேம் டு அன் எண்ட். ஓகே, அதுக்கப்புறம் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சையத் டைனாசிட்டி வராங்க. இவங்களில் ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டான ரூலர்ஸ் யாரும் கிடையாது. ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிர்சா கான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் முபாரக் ஷா வராரு, அதுக்கப்புறம் முகமது ஷா இருக்கார், அண்ட் தென் அலாவுதீன் ஆலம் ஷா. இந்த 4 பேர் தான் வந்து சையத் டைனாசிட்டியில் இருக்காங்க. அதில் முபாரக் ஷா இருக்கார்ல, அவர் மட்டும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட்டபுளான ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். என்னென்னா இஸ் த ஃபர்ஸ்ட் டெல்லி சுல்தான்
டு எம்ப்ளாய் இந்து நோபல்ஸ் இன் நொபிலிட்டி. இந்து நோபல்ஸை வந்து நொபிலிட்டியில் வந்து சேர்த்ததுக்கான ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முபாரக் ஷா. ஓகே, மற்றபடி சையத் டைனாசிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. தே ட்ரேஸ் தேர் லீனியேஜ் டு மங்கோல்ஸ். ஓகேங்களா. ஸோ அதனால தான் அவங்கள வந்து குலாதரன் அப்படின்னும் சொல்லுவாங்க, குலாதரன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோடி டைனாசிட்டி. லோடியில் 3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா. லோடி டைனாசிட்டி பாபுல் லோடி தான் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. பாபுல் லோடி, சாரி சிக்கந்தர் லோடி தான் இம்பார்ட்டன்ட். பாபுல் லோடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் நோன் ஃபார் இஸ் ஆப்கான் ட்ரெடிஷன். ஓகேங்களா. ஆப்கான்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மன்னர் கிங்கை வந்து ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல்ஸாக தான் பார்ப்பாங்க. ஸோ அவர் வந்து ஒரு த்ரோனில் உட்கார மாட்டார், மற்றவங்கள மாதிரியே கார்பெட்டில் தான் உட்காருவார். ஓகேங்களா. ஸோ இஸ் அ பெனவலண்ட் ரூலர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சிக்கந்தர் லோடி வராரு. சிக்கந்தர் லோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பண்ணுவார். என்னென்னா ஹீ சேஞ்சஸ் இஸ் கேபிட்டல் ஃப்ரம் டெல்லி டு ஆக்ரா. நம்ம வந்து ஐபக்கோட டைமில் வந்து லாகூர் தான் கேபிட்டல்னு சொன்னோம். அப்போ யார் வந்து டெல்லிக்கு அந்த கேபிட்டலை மாற்றுறது அப்படின்னா இல்துத்மிஷ் தான் மாற்றுவார். ஓகேங்களா. அதனால தான் அவர் வந்து ரியல் ஃபவுண்டர் அண்ட் கன்சாலிடேட்டர் ஆஃப் டெல்லி சுல்தானேட். ஸோ லாகூரில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய அவங்களோட பயணம் லாகூர்லேருந்து டெல்லிக்கு இல்துத்மிஷ் மூலமாக வருது, டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு சிக்கந்தர் லோடி மூலமாக வருது. ஓகேங்களா. அண்ட் இஸ் ஆல்சோ இன்ட்ரடியூசிங் சம் இம்பார்ட்டன்ட் மெஷர்மெண்ட். ஓகேங்களா. மெஷரிங் ரோப் வந்து ஒரு மெஷர் வந்து பண்ணுறாரு. ஓகேங்களா. அந்த ரோப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு லேண்ட் மெஷர்மெண்ட்டுக்காக. அந்த ரோப் பேர் வந்து என்ன அப்படின்னு கஸ் ஐ சிக்கந்தரி. ஓகேங்களா. கஸ் ஐ சிக்கந்தரி. ஓகே. அண்ட் இஸ் ஆல்சோ பேட்டர்னைசிங் ஷெனாய் மியூசிக்கெல்லாம் வந்து அவர் பேட்டர்னைஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ சிக்கந்தர் லோடி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூலர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடி இஸ் அ டைரண்ட். ஓகேங்களா. அன்சிம்பத்தட்டிக் டைரண்ட் அவர். அண்ட் அதனால் வந்து எல்லாரோடைய வெறுப்பையும் அவர் சம்பாதிக்கிறாரு. தௌலத் கான் அப்படிங்கிறவரும் அதுக்கப்புறம் ராணா சங்கா 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து, அதாவது 2 பேரும் தனித்தனியாக ஒரே நேரத்தில் பாபரை வந்து கூப்பிட்றாங்க. ஓகேங்களா. இப்ராஹிம் லோடி ரொம்ப வீக்காக இருக்கார், வந்தீங்கன்னா அவரை டிஃபீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவரை பாபரை வந்து கூப்பிட்றாரு. பாபரும் இஸ் ஆல்சோ ட்ரைங் அண்ட் இஸ் ஸோ ஃபெடப் வித் லோ எக்கனாமி ஆஃப் காபூல். ஓகேங்களா. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து டெல்லியை கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ ஹி இஸ் கம்மிங். ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் 1526 நடக்குது. அண்ட் ஹி டிஃபீட்ஸ் இப்ராஹிம் லோடி, கில்ஸ் ஹிம் அண்ட் எஸ்டாப்ளிஷஸ் முகல் டைனாசிட்டி. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டெல்லி சுல்தானேட் வந்து வேனிஷ் ஆன கதை. ஓகே. இப்போது டெல்லி சுல்தானேட்டில் நம்ம வேறு என்னென்னலாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்களாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்டான டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம வி ஹவ் சீன். ஓகே. நெக்ஸ்ட்டு அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது ஐயர்ஸ் வந்து மிலிட்ரி டிபார்ட்மெண்ட், திவான் அப்படிங்கிறது வந்து ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட், நயப் அப்படின்னா டெபுட்டி ஆஃப் கிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்ஷா அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கு பேர் வந்து கரஸ்பாண்டன்ஸ்னு பேர். ஓகேங்களா. திவான் அந்த இன்ஷா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு மஸ்தக்ராஜ் இட் இஸ் மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ். ஓகே. அதுக்கப்புறமா பந்தகன் ஸ்லேவ் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கைரத் இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த ஒரு நல்ல காரியங்களை பண்ணுற அந்த டிபார்ட்மெண்ட். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் யூ ஹாவ் டு நோ வித் ரெஸ்பெக்ட் டு டெல்லி சுல்தானேட். ஓகேங்களா. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ இன் கமெண்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸுக்கு போயிடலாம். Who among the following was the first Muslim military commander who annexed Bihar and Bengal by overthrowing Sena dynasty? ஓகேங்களா. சேனா டைனாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பக்தியார் கில்ஜி. ஓகே. லக்னௌத்தி அப்படிங்கிறது தான் அவங்களோட கேபிட்டலாக இருக்கும், சேனா டைனாசிட்டியோட கேபிட்டல். ஓகே. அண்ட் he is also infamously done an important thing which is destroying Nalanda University. ஓகே. destroying Nalanda Universityன்னு கருதப்படுது. ஓகேங்களா. Who among the following sultans
succeeded in finally breaking and destroying the power of Turk-i Chehalgani. செஹல்கானியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இல்துத்மிஷ், பட் அவங்களோட பவரை பிரேக் பண்ணுறது பால்பன் தான் பிரேக் பண்ணுறாரு. ஓகேங்களா? கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ஃபேமஸ் ட்ராவலர் ஆஃப் இபன் பத்துதா. அவர் வந்து ஒரு மொராக்கன் ட்ராவலர், கரெக்டு. He narrated his experiences while traveling the subcontinent in the 14th century in கித்தப் உல் ஹிந்து கிடையாது, ரெஹலா. கித்தப் உல் ஹிந்து யார் எழுதுறது? அல்புர்னி எழுதுறாரு. கித்தப் ஹை ரெஹலா தான் வந்து இவர் எழுதுறாரு, இபன் பத்துதா எழுதுறாரு. He was sent as an envoy of Sultan of Delhi to China. இது கரெக்ட். யார் அனுப்புறாரு அப்படின்னா முகமது பின் துக்ளக் தான் அனுப்புறாரு. 1 and 3 தான் கரெக்டான ஆன்சர். Ibn Battuta went to China as an envoy of which one of the following Delhi Sultans அப்படிங்கிறது முகமது பின் துக்ளக். Who among the following foreign travelers were appointed by Quasi of Delhi? Quasi of Delhi யார் வந்து துக்ளக் பண்ணுறாரு அப்படின்னா இபன் பத்துதா தான் பண்ணுறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லணும். அதாவது வந்து ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்லேயுமே வந்து டெல்லி சுல்தான்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது நம்ம ஐபக் என்ன பண்ணார், இல்துத்மிஷ் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பார்த்தோம். பால்பன் வந்து ஒரு விஷயம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா அவருடைய டோம்பு இருக்குல்ல, அதுதான் வந்து ட்ரூ ஆர்ச் வந்து ஃபஸ்ட்டு அந்த ட்ரூ ஆர்ச் வந்து பால்பனோட டோம் தான். அதே மாதிரி அலாவுதீன் கில்ஜியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? நிறைய இதுவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பார். அதில் குதுப் மினாரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு குதுப் காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா? அது ஃபுல்லாக குதுப் காம்ப்ளெக்ஸ். அதில் வந்து ஒரு டோரை வந்து உருவாக்கியிருப்பார்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பார். அதுக்கு பேர் வந்து ஹலாய் தர்வாசா. தர்வாசானா டோர்னு அர்த்தம். ஹலாய்னா அலாவுதீன் கில்ஜியோடைய டோர். ஓகே, ஹலாய் தர்வாசா தான் ஃபஸ்ட்டு ட்ரூ டோம் வந்து ஃபஸ்ட்டு ட்ரூ டோம் வந்து அலாய் தர்வாசாவில் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரூ ஆர்ச் வந்து பால்பனோடைய ஆர்ச் தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரூ ஆர்ச். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு குதுப் மினாரை விட 2 மடங்கு அதிகமான ஒரு மினாரை கட்டணும். ஓகேங்களா? மினார்னா ஒரு சிங்கிள் பில்லர்னு அர்த்தம், அவ்வளோதான். ஓகே, ஒரு மினாரை கட்டணும் அப்படின்னு வந்து அவர் ஆசைப்பட்டார். அதுக்கு வந்து அவர் வந்து அலாய் மினார்னு பேர் வைக்கிறார். பட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆரம்பிக்கும் போதே அவர் வந்து இறந்துடுறாரு. ஓகேங்களா? அது வந்து இன்கம்ப்ளீட் ஸ்டேஜில் வந்து குதுப் காம்ப்ளெக்ஸ்லேயே இருக்குது. ஓகேங்களா? நான் சொல்கிற இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் யூ ஹாவ் டு கூகுள் அண்ட் see the pictures. அப்போ தான் அந்த பிக்சர் வந்து உங்களுடைய இதில் வந்து ஏறும். ஓகேங்களா? ஸோ மெமரியில் ஏறும். ஸோ அதனால் அதை பார்த்துருங்க ஒரு வாட்டி. ஓகேங்களா? குதுப் காம்ப்ளெக்ஸ்னே பாருங்கள். குதுப் காம்ப்ளெக்ஸ்குள்ளே தான் மெஹ்ருல் அயன் பில்லரும் இருக்குது. ஓகே, ஸோ which traveler described the postal system prevalent in India in the medieval period in detail? இபன் பத்துதா தான். அந்த போஸ்டல் சிஸ்டம் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக உருவாக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக். ஓகே, which of the following were features of the postal system described by the Ibn Battuta? The foot post carries a ringing bell in one hand. ஓகேங்களா? ஃபுட் போஸ்ட் அப்புறமா வந்து ஆர்ஸ் மூலமாக வந்து போஸ்ட் அனுப்புறது 2 விதமாக இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 விதத்தில் ஃபுட் போஸ்ட் வந்து வர்றவர் என்ன பண்ணுவார்னா ஒரு கையில் வந்து பெல்லு அடிச்சுக்கிட்டே வருவார், ஒரு கையில் என்ன எடுத்துகிட்டு வரணுமோ எடுத்துகிட்டு வருவார். ஏன்னா அப்போ தான் மற்றவங்களாம் வந்து அவருக்கு வந்து வழி விடுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் வந்து அவர் வர்றது வந்து மற்ற போஸ்டல் அஃபீஷியலுக்கு தெரியும், அவர் வந்து அடுத்து கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருப்பார். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அதை அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. The Ars post is called as Ulak, stationed at the distance of every 4 miles. இது கரெக்ட். ஃபுட் போஸ்ட் இஸ் கால்ட் அஸ் தவா, அது கரெக்டு. பட் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் வந்து 4 கோர்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 கோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் அந்த தூரம் இருக்குமானா இருக்காது. ஓகேங்களா? 1 மைலுக்கு 3 ஃபுட் சோல்ஜர்ஸ். ஓகேங்களா? 1 மைலில் 3 பேர் இருப்பாங்க. 1/3 ஆஃப் த மைலுக்கு ஒரு ஸ்டேஷன் இருந்திருக்கு, ஃபுட் சோல்ஜர்ஸோடைய ஸ்டேஷன் இருந்திருக்கு. ஸோ அதனால் இது தப்பு. This statement is wrong. The food post is quicker than Ars postங்கிறது கரெக்ட். ஏன்னா சின்ன டிஸ்டன்ஸ், அதனால் டக்குன்னு அவங்களால கொண்டு போக முடியுது. ஸோ அதனால் வந்து அப்படி அவர் எழுதியிருக்கார். ஓகேங்களா? ஸோ 1, 2 and 4 is the answer. According to Ibn Battuta, this is the correct statement.
The two medieval period canals originating from the Satluj Yamuna rivers and joining Karnal were made at the orders of Feroz Shah Tughlaq. Which one of the following is the correct chronological sequence of the given dynasties of the Delhi Sultanate? அது ஃபஸ்ட்டு வந்து ஸ்லேவ் டைனாசிட்டி வராங்க, அப்படி இல்லைன்னா அவங்கள வந்து இல்பாரின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா அவங்கள மமுல்க்குன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேவுக்கு அப்புறமா வந்து கல்ஜீஸ் வராங்க, கல்ஜீஸுக்கு அப்புறம் துக்ளக்ஸ் வராங்க, துக்ளக்ஸ்க்கு அப்புறம் சையத்ஸ் வராங்க, சையதுக்கு அப்புறமா வந்து லோடிஸ் வராங்க. லோடிஸ் ஆர் நோன் அண்ட் ஃபேமஸ் ஃபார் தேர் கார்டன்ஸ். அதுக்கப்புறமா வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டுட்டு அது மேலே தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கும் அவங்க வந்து ஃபேமஸ். ஸோ இதில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ஜீஸ், துக்ளக், சையத்ஸ், லோடிஸ். ஸோ பி இஸ் த ஆன்சர். பந்தகன்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்லேவ்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ டியூரிங் த ரூல் ஆஃப் டெல்லி சுல்தான்ஸ் ரெஃபர் டு ராயல் ஸ்லேவ்ஸ். ஓகே. Muhammad bin Tughlaq's experiment of introducing token currency could not succeed on the account of, இது எல்லாமே ரீசன் தான். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரீசன் என்னென்னா ஸ்பூரியஸ் காயின்ஸ் வந்து நிறைய லார்ஜ் லெவலில் வந்து மின்ட் பண்ணது தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ரீசன். ஓகேங்களா? ஷார்ட்டேஜ் ஆஃப் காப்பர் இதெல்லாம் கிடையாது, இது வந்து ரீசனே கிடையாது. ரிஜெக்ஷன் ஆஃப் டோக்கன் கரன்சிஸ் பை ஃபாரின் மர்ச்சன்ட்ஸ், புவர் குவாலிட்டியும் கிடையாது, இதுவும் கிடையாது. இந்த ரெண்டும் ரீசன் தான், பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரீசன் இது. ஓகேங்களா? ஏவும் சியும் ரெண்டுமே ரீசன், பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரீசன் சி. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் அலாவுதீன் கில்ஜிஸ் மார்க்கெட் பாலிசி. He placed markets under the control of high officer called as Shana I Mandi. இது கரெக்ட். Strictly controlling the shopkeepers and prices. In order to ensure a regular supply of cheap food grains, he ordered the land revenue from Doab region to be paid directly to the state. ஓகேங்களா? கல்சா லேண்டை வந்து அவர் டைரெக்டாக வந்து பே பண்ணணும்னு நினச்சாரு. ஸோ போத் 1 and 2 is correct here. Banjaras during the medieval period of Indian history were generally called as traders. இவங்க மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் அப்போ என்ன பண்ணுறாருன்னா அலாவுதீன் கில்ஜி பஞ்சாராஸ் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு வேறு வெளிநாட்டிலேருந்து நிறைய பொருட்களை வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு ட்ரேடர்ஸ். ஓகேங்களா? அவங்க வந்து ட்ராவலிங்லேயே இருப்பாங்க. அவங்களுக்கு முதல்ல இவர் என்ன பண்ணிடுவாருன்னா அட்வான்ஸ் கொடுத்துருவார். அட்வான்ஸ் கொடுத்து இந்த விலைக்கு தான் நீ எனக்கு விற்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவார். அந்த ரேட்டை வாங்கிட்டு இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியான விலைக்கு விற்பார். ஓகேங்களா? சப்சிடைஸ் பண்ணி விற்பார். ஓகேங்களா? ஸோ பஞ்சாராஸ் அப்படிங்கிறவங்க ட்ரேடர்ஸ்னு அர்த்தம். With reference to history of India, the word kopak is associated with coins. Coins தான் வந்து கோப்பக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? At which of the following places were diamond minting carried out during the Delhi Sultanate? Panna. ஓகேங்களா? பண்ணால தான் அது இது டைமண்ட் மின்டிங் வந்து பண்ணப்பட்டது. Which one of the following was or were the motive or motives behind the Muhammad bin Tughlaq's transfer of capital? The shift of Daulatabad would give him a chance to establish control over Deccan and Gujarat. It would provide access to the western and southern ports. It would protect him from the direct Mongol invasion from the northwestern frontier. இது எல்லாமே தான் கரெக்ட். ஓகேங்களா? பட் மெயினான ரீசன் இதுலேயே மெயினான ரீசன் 1, செகண்ட் மெயினான ரீசன் 3, தேர்டு தான் வந்து செகண்ட் மெயினான ரீசன். ஓகேங்களா? Between 1309 to 1311, Malik Kafur led 2 campaigns in South India. The significance of the expeditions என்ன? They reflect high degree of boldness and spirit of adventure on the part of Delhi rulers. The invaders returned to Delhi with untold wealth. அது உண்மை. ஓகேங்களா? நிறைய வெல்த்தை வந்து சம்பாரிச்சிட்டு வராரு. அதுக்கப்புறம் தே ப்ரொவைடட் ஃப்ரெஷ் ஜாகிரபிக்கல் நாலேஜ்னா கிடையாது. தே ஃபாலோட் சமுத்திரகுப்தாஸ் பாத். ஓகே. ஸோ அதனால் ஃப்ரெஷ் ஜாகிரபிக்கல் நாலேஜ் அதில் ஆல்ரெடி நிறைய நாலேஜ் எஸ்டாப்ளிஷ் ஆனது தான். அலாவுதீன் ப்ரமோட்டட் மாலிக் கஃபூர் டு த ரேங்க் ஆஃப் மலிக் நயப். ஓகேங்களா? வைஸ் ரீஜென்ட். ஸோ இது கரெக்ட். டெப்யூட்டியாக வந்து அவர் வந்து ப்ரமோட் பண்ணுறாரு. 1, 2, 4 ஒன்லி இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஹியர். இன் த ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டெல்லி சுல்தானேட், the incharge of revenue collection was known as Amil. Amil தான் வந்து ரெவென்யூ கலெக்ஷனுக்கு இன்சார்ஜ். ஓகேங்களா? கரெக்ட் தான். The Iqta system of Delhi, Sultans of India, Sultans of Delhi
was an ancient indigenous institution னு கேட்டிங்கன்னா கிடையாது. indigenous கிடையாது. It was introduced by Turks. The office of Mir Bakshi came into existence during the reign of Khiljiya அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மிர் பக்ஷிங்கிற ஆஃபீஸ் வந்து முகல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இவங்க கிடையாது. ஸோ இது ரெண்டுமே தப்பு. 1 and 3 ஒன் ஒன்லி த ஆன்சர். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்லை. 1 and 3ன்னு போகிறது கூட ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா, 1 ஒன்லி இஸ் த ஆன்சர் இயர். இக்தா இன் மெடிவல் இந்தியா மென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இக்தா அப்படிங்கிறது ரிலீஜியஸ் பர்சனல் லேண்ட் அசைன் ஃபார் த ரிலீஜியஸ் பர்சனலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. லேண்ட் ரெவென்யூ ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டெரிட்டோரியல் யூனிட்ஸ் அசைன்டு டு ஆர்மி ஆஃபீஸர்ஸா அப்படின்னா கிடையாது. சாரி, இதுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். சேரிட்டி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் சேரிட்டி ஃபார் எஜுகேஷன் அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸாக கிடையாது. ரைட்ஸ் ஆஃப் த ஜமீன்தார்னா கிடையாது. ஓகேங்களா, ஆர்மி ஆஃபீஸர்ஸுக்கு வந்து டெரிட்டோரியல் யூனிட்ஸாக அசைன் பண்ணுறது தான் இக்தா சிஸ்டம். குலாதரன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சையத்ஸ் தான் குலாதரன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, who among the following Mongol leaders commanders did not cross the Indus to attack India? ஏன் சங்கிஸ்கான் தான் அது. ஓகேங்களா, கிராஸ் பண்ணல, அட்டாக் பண்ணல. கிராஸ் பண்ணணுன்றதுக்கான அந்த வாய்ப்பை இல்துத்மிஷ் வந்து அவருக்கு தரல. பை அவாய்டிங் அசைலம் டு ஜலாலுதீன் மக்பர்னி குவாசாமி ஷா. With reference to Indian history, consider the following statements. The first Mongol invasion of India happened during the reign of Jalaluddin Khilji அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடியே வந்து பால்பன் அவங்க எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க மங்கோல் இன்வேஷனை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். During the reign of Alauddin Khilji, one Mongol assault marched up to Delhi and besieged the city. ஸோ அலாவுதீன் கில்ஜி அப்போ வந்து அந்த மாதிரி நடந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். முகமது பின் துக்லக் டெம்பரரி லாஸ்ட் போர்ஷன்ஸ் ஆஃப் நார்த் வெஸ்ட் டு இஸ் கிங்டம் டு மங்கோல்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த முகமது பின் துக்லக் அப்போல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஓன்லி ரெஸ்ட்ரிக்ட்ஸ் பட் ஆல்சோ இஸ் கெய்னிங் சம் டெரிட்டரி. ஓகேங்களா, இஸ் வின்னிங் சம் டெரிட்டரி ஃப்ரம் மங்கோல்ஸ். லாஸ்ட்லாம் ஆகலை அவர். ஓகேங்களா, திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Okay, so 2 only is the correct statement here. It was during the reign of Iltutmish that Genghis Khan reached the Indus in pursuit of the fugitive Khwazami prince. Correct. It was during the reign of the Muhammad bin Tughlaq that Taimur occupied Multan and crossed the Indus அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தைமூர் எப்போ வராரு அப்படின்னா முகமது பின் துக்லக், ஃபெரோஷா துக்லக் அதுக்கப்புறமா வராரு. 1398 தான் வராரு. ஓகேங்களா, ஸோ இவரும் கண்டெம்பரரியான்னு தெரிஞ்சாலே இது ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இட் வாஸ் டியூரிங் த ரெயின் ஆஃப் தேவராயா II விஜயநகர் எம்பையர் தட் வாஸ்கோட காமா ரீச் த கோஸ்ட் ஆஃப் கேரளாவா அப்படின்னா தேவராயா II வந்து பார்த்தீங்கன்னா சங்கமா ரூலர். ஓகே, அதுக்கப்புறம் சலுவா டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வருவார். ஓகே, வாஸ்கோட காமா வருவார். ஓகேங்களா, 1498 வராரு. தேவராயா II வந்து 1450 அந்த டைமில் இருந்தவர். ஓகேங்களா, ஸோ இதே கண்டெம்பரரி கொஸ்டின் தான் இது. இவர் கண்டெம்பரரியான்னு தெரிஞ்சால் போதும், ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுவும் தப்பு. எதுதான் கரெக்ட்? 1 only இஸ் த ரைட் ஆன்சர். இது 2016 கேட்ட கேள்வி யூபிஎஸ்சி. இது 25 கேட்ட கேள்வி. ஓகேங்களா, வித் ரெஃபரன்ஸ் டு எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிவல் இந்தியா த டேர்ம் அரகட்டா ரெஃபர்ஸ் டு. அவங்க சிம்பிளாக என்ன அந்த டேர்மை வச்சு கேட்டாங்க. ஆன்சர் வந்து இரிகேஷன் வாட்டர் வீல். ஓகேங்களா, இப்போ அடுத்து பாருங்கள், இரிகேஷன் டிவைஸ்னே அவங்க கொடுத்துட்டாங்க. இரிகேஷன் டிவைஸ் கால் அரகட்டா. இது போன வருஷம் கேட்ட கேள்வி யூபிஎஸ்சியில். என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ வாட்டர் வீல்னு இருக்குல்ல, இந்த வாட்டர் வீலை வச்சு நீங்கள் யூ கேன் ஆன்சர் இட். ஓகேங்களா, த லார்ஜ் வீல் வித் earthen parts tied to the outer end of its spokes. ஓகேங்களா, அதுதான் வந்து அரகட்டா. ஸோ பி இஸ் த ஆன்சர் ஹியர். ஓகே, ஒரு வீல் பெருசாக இருக்கும், ஸ்போக்ஸ் இருக்கும், இந்த ஸ்போக்கோட எண்ணில் பாட் இருக்கும். ஓகேங்களா, இங்கே அந்த தண்ணி இருக்கும்,
இந்த வீல் இப்படி சுற்றும் போது இந்த தண்ணியை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வயல்களில் இந்த அந்த இரிகேஷன் சிஸ்டம் வந்து பாய்ச்சும். ஓகேங்களா, அதுதான் அரகட்டா சிஸ்டம். which one of the following pairs of the term and meaning is not correctly matched? கல்சா அப்படிங்கிறது வந்து வில்லேஜ் whose income went directly to the state treasury தான். மௌசாங்கிறது ரிலீஜியஸ் டெரிட்டரியா அப்படின்னா கிடையாது, ரெவென்யூ வில்லேஜ். ஸோ இதுதான் வந்து ராங்லி மேட்ச்டு. ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர். மற்றது எல்லாமே கரெக்டு தான். ஓகேங்களா, இனாமா சரி, ஜாகிரும் சரி. இனாம் அப்படிங்கிறது வந்து லேர்ன்டு பீப்புள்ஸுக்கு வந்து கொடுக்கறது, அதான் இனாம்னு சொல்லுவாங்களா. இனாமா கொடுக்குறோம் அப்படின்னா இனாம் அப்படிங்கிறது ஃப்ரீயாக கொடுக்குறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஜாகிருங்கிறது டெரிட்டோரியல் அசைன்மெண்ட்ஸ் கிவன் டு மன்சப்தார்ஸ் டியூரிங் த முகல் பீரியட். ஓகேங்களா, Qutub Minar was originally four-storied. Who among the following Delhi Sultans raised the height of the structure by adding the fifth story? Fifth story-யை வந்து யார் வந்து ஆட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிரோஸ் ஷா துக்ளக் தான் அதை ஆட் பண்ணுறாரு. Who among the following was the author of Tariq-i-Alai, which contains the details of the first few years of Sultan Alauddin Khilji, Amir Khusro? ஓகே, ஸோ யாயா பின் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து Tariq-i-Mubarak ஷா அப்படிங்கிற அந்த புக் எழுதாரு. இவர் இருக்கார்ல சையத்ஸ் முபாரக் ஷா, அவரோட டைமில் வாழ்ந்தவர். ஓகேங்களா, சியாவுதீன் பரணி வந்து பார்த்தீங்கன்னா Tariq-i-Ferozshah எழுதினவர். ஓகேங்களா, இந்த புக்கை எழுதணும்ல. Tariq-i-Alai எழுதுனது வந்து அமீர் குஷ்ரு தான். ஓகேங்களா, ரெஹலா வந்து இஸ் அன் அரபிக் ரிட்டன் இன் அரபிக் லாங்குவேஜ் இன் த 14th century பை இபன் பத்தூத்தா. ஓகே, அப்போ என்னென்ன ஒரு புக்குன்னா என்ன லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க, அதுக்கப்புறம் எந்த செஞ்சுரியில் அவங்க வந்திருக்காங்க, யார் எழுதுனது, அந்த புக்கோட பேர் என்ன. ஃபேமஸான புக்னா, ஃபேமஸ் இல்லாத புக்னா அந்த புக்கோட பேரும் ஆத்தரும் இருந்தால் போதும். ஓகே, ஃபேமஸான புக் அப்படின்னா என்ன அர்த்தம், மறுபடியும் வந்திருக்கு, வேறு எக்ஸாம்ஸில் வந்திருக்குன்னு அர்த்தம். இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ் ஆஸ் அமீர் குஷ்ரு praised the climate of India, its language, notably Sanskrit, its arts, music, even its animals? எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சிப்பர். இதில் தான் வந்து அவர் இந்த மாதிரி வந்து நிறைய அனிமல்ஸ் பற்றி, சீசன் பற்றி இதெல்லாம் பேசியிருக்கார். ஓகே, இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பில்டிங்ஸ் த ஃபஸ்ட் எக்ஸாக்ட் ட்ரூ ஆர்ச் இஸ் ஃபவுண்ட்? டோம்ப் ஆஃப் சுல்தான் பால்பனோட டூம்பில் தான் அது அந்த ட்ரூ ஆர்ச் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் துக்லக்காபாத் ஃபோர்ட், பாபா குன்பட் ஆஃப் லோடி கார்டன், குதுப் மினார், ஃபத்தேபூர் சிக்ரி. சிம்பிளாக டைனாசிட்டி தெரிஞ்சாலே இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். துக்ளக்குக்கு அப்புறமா தான் வந்து லோடி வருவாங்க, அப்போ 1க்கு அப்புறம் தான் 2 வரணும். ஓகேங்களா, குதுப் மினார் தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லேவ் டைனாசிட்டியில் இருக்கவங்க ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஐபக் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு, அப்போ 3 தான் ஃபஸ்ட்டு வரணும். ஃபதேபூர் சிக்ரி அக்பர் டைமில் வராரு. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு 3மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி சுல்தான்ஸ், 4th வந்து முகல் டைமில் வருது. 4 தான் வந்து லாஸ்ட் ஆப்ஷனாக வரணும். 4 தான் லாஸ்ட் ஆப்ஷனாக வருதா, அப்புறமா வந்து 3 தான் ஃபஸ்ட்டு வரணும். 3 தான் ஃபஸ்ட்டு வருதா, இப்போ பி தான் ஆன்சர். ஓகே, சம்பக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் இந்தியா கிடையாது. சம்பக்கா வந்து ஹிமாச்சல் பிரதேஷ், குலட்டாவும் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா, அப்போ இது ரெண்டும் தப்பு. துர்காரா வந்து ஜம்மு தான். இது கரெக்டு. ஸோ 2 ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். ஓகேங்களா, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிடிவல் இந்தியாவில் ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த மிடிவல் இந்தியா இஸ் ஓவர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வி வில் சி அபவுட் முகல்ஸ், விஜயநகர், பாமனி, இவங்களுடைய போர்ஷனை வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ. அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஜாலியாக இருங்க.